காலையில் மயங்கி விழுந்து பெரும் பரபரப்பை உண்டாக்கி விட்டாள் தாரா. வீட்டில் அம்மா பயந்து விட்டாள். அம்மாவிற்கு இரத்த அழுத்தம் உண்டு என்பதால் அதிகாலை வேளையில் தலைச்சுற்றல் அதிகமாகவே இருக்கும். படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டாள். தாரா தான் அலாரம் வைத்து எழுந்துவிட்டு வேலைகளை தொடங்குவாள். வேகமாக தரமாக வேலை செய்பவள். 7 மணிக்குள் டிஃபன் சாப்பாடு எல்லாம் தயாராகிவிடும். இன்று அம்மா 6:30 மணி சுமாருக்கு மெல்ல எழுந்து பாத்ரூமுக்கு போகும்போது தாரா தாளித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. திரும்பி வரும்போது அம்மா சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். நான் பல் தேய்ச்சிட்டேன், காஃபி கொடுத்தாரா? பதிலே இல்லை. சரி தருவாள் என்று அம்மா உட்கார்ந்து விட்டாள். தாரா பாலை இறக்கி டிகாக்ஷனை கலந்து சர்க்கரை சேர்த்தாள். அதை டம்ளரில் வார்த்து டபரா காய வைத்து எடுத்துக்கொண்டு வரும்போது அப்போதுதான் தாரா சடார் என மடிந்து அப்படியே மயங்கி விழுந்தாள். காஃபி டம்ளர் சிதறி சூடான காஃபி சமையல் கட்டு முழுக்க பரவியது. அம்மா அலறிவிட்டாள். தாரா மயக்கம் போட்டு விட்டாள் என்று தெரிந்ததும் அம்மா உள்ளே ஓடினாள். ரேவதி எந்திரிடி ரேவதி, உலுக்கினாள். தூங்க விட மாட்டியம்மா? தாரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாடி. என்னது? ரேவதி பதட்டமாக எழுந்து சமையல் கட்டுக்கு ஓடி வந்தாள். முகத்தில் நீர் தெளித்தாள். தெளிவதாக தெரியவில்லை. அம்மா நீ பாத்துக்கம்மா, நான் போய் நம்ம தெருக்கொடி 24 மணி நேர கிளினிக் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ரேவதி ஓடினாள். 10 நிமிடங்களில் டாக்டரை கையோடு இழுத்து கொண்டு வந்து விட்டாள். பழகின டாக்டர், குடும்பம் பற்றி தெரியும். டாக்டர் பரிசோதித்தார், பல்சை பார்த்தார். அதற்குள் சந்திரா எழுந்து வந்தாள். தாராவுக்கும் ரேவதிக்கும் மத்தியில் பிறந்தவள் சந்திரா. சமீபத்தில் பிரசவமாகி முதல் குழந்தை 3ஆம் மாதம் ஆகிவிட்டது. அடுத்த வாரம் கணவன் வீட்டுக்கு போக போகிறாள். என்னம்மாச்சு? தாரா மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் நிமிர்ந்தார். சாதாரண மயக்கம்தான். ரேவதி நீ என் கூட வா, மாத்திரைகள்லாம் தர. எப்ப டாக்டர் தெளியும்? இன்னும் 10 நிமிஷத்துல தெளியும்மா, பயப்பட எதுவும் இல்ல. டாக்டருடன் ரேவதி நடந்தாள். குழந்தை தூளியில் அழ சந்திரா அதை கவனிக்க ஓடினாள். அம்மா மட்டும் தாராவின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ரேவதி டாக்டருடன் வாசலில் இறங்கி நடந்தாள். கொஞ்ச தூரம் வந்ததும் டாக்டர் நின்றார். ரேவதி ஒரு நிமிஷம். என்ன டாக்டர்? இது சாதாரண மயக்கம் இல்ல, பின்ன உங்க அக்கா தாரா கர்ப்பமா இருக்கா. டாக்டர், ரேவதி அலறிவிட்டாள். உன்னால தாங்க முடியல இல்லையா? அப்போ உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இத வீட்டுல வச்சு சொல்லி ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்க வேண்டாம் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ பக்குவமா சொல்லிக்கோ ரேவதி. அவர் போய்விட்டார். ரேவதி நிலை குலைந்து நின்றாள். அக்கா கர்ப்பமா இருக்காளா? கடவுளே, இது எப்படி? யாரால் இது நேர்ந்தது? சமையல் கட்டை விட்டு வெளியில வரமாட்டாளே. அவர் எழுதி தந்த மருந்துகளை வாங்கி கொண்டு ரேவதி உள்ளே நுழைந்தாள். தாராவுக்கு மயக்கம் தெளிந்திருந்தது. ரேவதி நீ ஆபீஸ்க்கு புறப்படு, நேரமாலையா? நான் குளிச்சுட்டு வரேன். ரேவதி பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். கடவுளே, இதை நான் மறைக்கவும் முடியாது, வெளியில சொல்லவும் வழி இல்ல. முதல்ல தாராவை கூப்பிட்டு கேட்கலாம், அப்புறமா முடிவுக்கு வரலாம். இப்போ இந்த பரபரப்புல தனியா அவகிட்ட பேச முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். ரேவதி தயாராகி புறப்பட்டு விட்டாள். ரேவதி, குழந்தைக்கு பேபி பவுடர் வேணும். சரி என்று சந்திராவிடம் தலையாட்டி விட்டு வாசலில் இறங்கினாள். பைக் வந்து நின்றது. இளங்கோ இறங்கினான், சந்திராவின் கணவன். அத்தானுக்கு இது தெரிந்தால் குடும்ப கௌரவம் என்னாகும்? ரேவதி, லேட்டா போறியா? ஆமா தான், இருப்பீங்களா? இல்லம்மா, குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். 1 மணி நேரம் தான் இருப்பேன். நான் வரேன். வேகமாக ரேவதி வெளியே வந்தாள். ரேவதிக்கு வயது 22. சந்திரா அவளை விட 3 வயது மூத்தவள், 25. தாராவுக்கு 27. தாராவுக்கு 20 வயதில் கல்யாணம். அந்த சமயத்தில் அப்பா உயிரோடு இருந்தார். அவர் ஓரளவு சம்பாதித்து வைத்திருந்ததால் 2 பெண்ணுக்கு முழுக்க முழுக்க பணம் இருந்தது. கடைசி பெண்ணுக்கு கடன் வாங்கி கொள்ளலாம் என்று இருந்து விட்டார். தாராவுக்கு ஜாம் ஜாம் என கல்யாணம் நடந்தது. மறுநாளே இருவரும் கொடைக்கானலுக்கு தேனிலவுக்கு புறப்பட்டு விட்டார்கள். தாராவுக்கு முதலிரவு மட்டுமே முடிந்திருந்தது. ஒரு ராத்திரி போயிருந்ததே ஒழிய அதில் புது கணவனை எவ்வளவுதான் ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ள முடியும்? கோடைக்கானலில் ஒரு முழு நாள் இருந்தார்கள். அங்கிருந்து ஏற்காடு. மொத்தமாக 6 நாட்கள் முடித்துக்கொண்டு அன்றைக்கு ஊர் திரும்ப வேண்டும். கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் முடித்துக்கொண்டு வந்தார்கள். இரவு ரயில். தாராவுக்கு அலைச்சல் தாளவில்லை, படுத்து விட்டாள். ஏமா படுத்துட்ட? தலை வலிக்குதுப்பா. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். வேண்டாம், அப்புறம் ரயில்ல கிடைக்காது, 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். சாலையில் இறங்கி ரோட்டை கடந்தான். அந்த பைக் ராட்சச வேகத்தில் வந்து அவன் மேல் மோதி தூக்கி வீசியது. நடைபாதையோரம் சொத்தன விழுந்தான். அதிர்ச்சியில் அப்போதே உயிர் போய்விட்டது. பிறகென்ன? அடையாள அட்டை வைத்து ஹோட்டல் பில் வைத்து விவரம் சொல்லப்பட விபத்து என்பதால் போலீஸ் கேஸாகி எல்லாம் முடிந்துவிட்டது. 6 நாள் தாம்பத்தியம். விதவையாகி வீடு திரும்பிவிட்டாள் தாரா. அந்த அதிர்ச்சியில் அடுத்த 4 மாதங்களில் மாரடைப்பில் அப்பா கண்களை மூடினார். சந்திராவுக்கு படிப்பு SSLC தான். அப்பா சாகும்போது ரேவதி பள்ளியிறுதி வகுப்பில் இருந்தாள்.
அப்பாவின் மொத்த பணம் கொஞ்சம் வந்தது. இருப்பதையெல்லாம் வட்டிக்கு போட்டு அதில் குடும்பத்தை ஓட்ட அம்மா தீர்மானித்தாள். வீடு சின்னதாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தது. தாராவும் வீட்டுக்கு வந்து விட்டாள். 6 நாட்களில் தன் பிள்ளையை விழுங்கிய அவள் ராசி கெட்டவள் என அடித்து துரத்தினார்கள் குடும்ப மனிதர்கள். வாயில்லா பூச்சி தாரா. 7 வருடங்களில் உழைப்பை தவிர எதுவும் தெரியாது. சமைப்பாள், வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வாள். ஒரு நொடி சும்மா இருக்க மாட்டாள். அதற்காக அழுது கொண்டே இருக்க மாட்டாள். தன் விதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டாள். ரேவதி 20 வயதுக்குள் பிகாம் பட்டம், கம்ப்யூட்டரில் டிப்ளமா என்று முடிந்த அளவு சேகரித்துக் கொண்டாள். பிளேஸ்மெண்டில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை உடனே கிடைத்தது. அம்மா, இனிமே என் சம்பளம் வந்துரும், சந்திராவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒருத்தி வாழாம வந்து நிக்கிறாளே, அது விதிம்மா. அதுக்காக எல்லாமே அப்படி ஆகணும்னு இருக்கா? பாத்துருமா. தரகரை வைத்து தேடினார்கள். இளங்கோ கிடைத்தான். ஆனால் அவனை பெற்றவர்களுக்கு பேராசை அதிகம். இளங்கோ அதில் தலையிடவில்லை. விளைவு, கையில் இருக்கும் மொத்த சேமிப்பும் கரைந்தது. அம்மா கவலைப்பட்டாள். இருக்கிற சேமிப்பெல்லாம் போகுது. நாளைக்கு ரேவதிக்கு என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க இது நேரம் இல்லம்மா. சந்திரா கல்யாணம் நடக்கட்டும். அதுவும் முடிந்து விட்டது. ரேவதி, நான் வேலைக்கு முயற்சிக்கட்டுமா? தாரா கேட்டாள். அக்கா, எஸ்எஸ்எல்சிக்கெல்லாம் கஷ்டம்க்கா. நான் ஆபீஸ் உத்தியோகத்தை சொல்லல ரேவதி, சமையல் வேலை. நீ விளையாடுறியாக்கா? அப்படி என்ன அவசியம் வந்தது? என் சம்பளம் நம்ம 3 பேருக்கு தாராளமா போதும். கடன் இல்ல, வீடும் சொந்தம். அப்புறம் என்னக்கா? எங்க 2 பேருக்காக உன் வாழ்க்கைய நீ பணையம் வைக்க முடியுமாடி? அம்மா, பெரிய பேச்செல்லாம் பேசாத. எது நடக்கணுமோ அது நடக்கும். வேலையை பாரு. ரேவதி வெளியிலும் தாரா வீட்டிலுமாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். சந்திரா 6 மாதங்களில் வாந்தி எடுத்தாள். கர்ப்பம் ஊர்ஜிதமாகிவிட்டது. அதன் பிறகு மசக்கை, வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம் என பெரிய ஒரு பட்டியல் நீண்டது. சகலத்துக்கும் ரேவதிதான் ஏற்பாடு. எந்த குறையும் இல்லாமல் செய்துவிட்டாள். சந்திரா அந்த 3 பேரில் எப்போதுமே சுயநலக்காரிதான். தன் காரியம் நடந்தால் போதும் என்றிருப்பாள். ஒப்புக்காக ஒரு வார்த்தை சொல்லக்கூட மாட்டாள். செய்வது இவர்கள் கடமை, செய்யட்டும் என்று அலட்சியம் காட்டுவாள். ஆனால் அவள் கணவன் இளங்கோ நல்லவன். வீட்டில் எல்லோரிடமும் ஒட்டி ஒட்டி நன்றாக பழகுவான். வேண்டிய உதவிகளை செய்வான். தேகத்தால், பணத்தால் உதவி செய்ய வந்தபோது ரேவதி மறுத்து விட்டாள். ஏன் ரேவதி, எனக்கு கடமை இல்லையா அந்த வீட்டுல? இந்த பாசம் இருந்தாலே போதும் அத்தான். வேண்டாம், பிரச்சனைகள் வரும். உங்க அப்பா அம்மாவை விடுங்க. எங்க அக்கா சந்திராவுக்கே இது பிடிக்காது. நான் சமாளிச்சுப்பேன். சமாளித்து விட்டாள். இனி சந்திராவை கொண்டு போய் விட வேண்டும். அதற்காக அவளுக்கு குழந்தைக்கு டிரெஸ், குழந்தைக்கு 2 சவரனில் செயின், பால், பாத்திரம் என சகலமும் வாங்கி வைத்திருந்தாள். அம்மா சமையல் கட்டுக்கு வந்து, ஒரு பிரசவத்தை ரொம்ப நல்லாவே முடிச்சிட்ட. இனிமே சந்திராவுக்கு ஒரு துரும்பு கூட இந்த வீட்டுல தரக்கூடாது. அது எப்படிமா முடியும்? அவளும் எங்களோட பிறந்தவ. விட்டுரு. எதுக்கு பகை? எனக்கு கஷ்டமே இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இதோ சமாளிக்க முடியாத குண்டு தலையில் விழுந்து விட்டது. தாரா அக்கா கர்ப்பமா? கணவனை விட்டு பிரிந்து 7 வருடமாக ஒரு கர்மயோகியாக வாழும் பெண் எப்படி கர்ப்பமாக முடியும்? அக்காவுக்கே தெரியாமல் இது நடந்து விட்டதா? எப்படி முடியும்? ஒரு பெண் அறியாமல் அவளை அடைவது நிச்சயமாக சாத்தியமில்லை. அவளை மயக்கப்படுத்தி கெடுத்து, நோ, அது மாதிரி எதுவும் நிச்சயமாக நடக்கவில்லை. பிறகு எப்படி கர்ப்பமானாள்? வீட்டுக்கு வரும் ஆண்கள் யார்? அத்தான் இளங்கோ. ச்சே, அவர் ஹால தாண்ட மாட்டாரு. பேசினாலும் என்கிட்ட தான் கொஞ்சம் சரளமா பேசுவாரு. அவர் வந்தா தாரா பெரும்பாலும் வெளியில வரவே மாட்டா. அவரை தவிர வேறு ஆண்கள் யாரும் வர வாய்ப்பே இல்லை. அக்கா எங்காவது போவாளா? தெருக்கொடியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தினசரி மாலையில் போவாள். அங்கு ஏதாவது பழக்கம் ஏற்பட்டு? சேச்சா, இருக்காது. இருக்கும் ரேவதி. அப்படித்தான் உறவு தொடங்கி இருக்கும். அது வளர்ந்து இன்று கர்ப்பத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது. தெருவுக்கே தாரா விதவை என்று தெரியும். விபத்தில் கணவனை அவள் இழந்ததால் அனுதாபம் உண்டு அவளுக்கு. இப்போது இதுவும் தெரிந்தால் தெரியக்கூடாது. அம்மா காதுக்கு கூட இது போகக்கூடாது. கலைத்து விட வேண்டும். டாக்டருக்கு தெரிந்து விட்டதே. அவர் நல்லவர். என்னிடம் மட்டும்தான் சொன்னார். அவளிடம் கடிதம் வாங்கித்தான் கலைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ரேவதியால் ஆபீஸில் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. தப்பு தப்பாக செய்து உயர் அதிகாரியிடம் வாங்கி கட்டி கொண்டாள். அரை நாள் லீவு எழுதி கொடுத்தாள். உட்காரவே முடியவில்லை ஆபீஸில். வீட்டுக்கு வந்து விட்டாள். தாரா படுத்துக் கொண்டிருந்தாள். ஏம்மா அரை நாள்ல வந்துட்ட? மனசு கேட்கலம்மா. தாராவிடம் வந்தாள் ரேவதி. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல ரேவதி. அம்மா அருகில் வந்தாள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சா எப்படி உடம்பு தாங்கும்? நீ சும்மா இருமா. சந்திரா பிரசவமானவ. உன்னால முடியல. வெளியில போய் உழைச்சிட்டு வர ரேவதி வீட்லயும் செய்ய முடியுமா? நான் நம்ம வீட்டுக்கு தானே செய்யறேன். எனக்கு கடமை இல்லையா? அது இல்லடி. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா நாளை முதல் என் வேலையை நான் தொடங்கிடுவேன். என்ன ரேவதி? சரிக்கா. மாலை 5 மணிக்கு அம்மா சாய் பஜனுக்கு போய்விட்டாள். இளங்கோ மறுபடியும் வந்ததால் சந்திரா வெளியே புறப்பட்டாள். குழந்தைக்கு தடுப்பூசி போடும் நாள். அதை நினைவுபடுத்தி மாலை முன்பதிவு செய்து கொண்டு அதை சொல்லத்தான் காலையில் வந்திருந்தான்.
அவர்களும் போய்விட ரேவதி எதிர்பார்த்த தனிமை எதிர்பாராமல் கிடைத்து விட்டது. கதவை சாத்திவிட்டு வந்தாள். அக்கா, யார் அவன்? நீ என்ன கேட்கிற ரேவதி? உன் கர்ப்பத்துக்கு காரணமானவன் யாரு? தாரா குபீரென திரும்பினாள். டாக்டர் கர்ப்பம்னு சொன்னாரா? என்கிட்ட தனியா சொன்னாரு. நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்குமே. தாரா மௌனமானாள். நம்ம வீட்டுக்கு ஆண்களோட வரவு இல்ல. அப்படியே இருந்தாலும் நீ உள்ள போயிடுவ. நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் நடக்காது. நீ கோயிலுக்கு போற தினமும் யார் கூட பழக்கம்? எத்தனை நாளா பழக்கம்? தாராவிடம் பதில் இல்லை. அக்கா, உண்மை தெரிஞ்சப்புறமும் நீ பேசாம இருக்கிறது நியாயமே இல்ல. தாரா நிமிர்ந்தாள். கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்தது. அம்மா, சந்திரா யாருக்கும் தெரியாம இத கொண்டு போக பாக்குறேன் நானு. என்கிட்ட நீ நெஜத்தை சொல்லு, பிரச்சனை வராது. நீ இளம் விதவ, நீ சறுக்குனது தப்புன்னு உன்னை குற்றம் சாட்ட நான் வரலக்கா. உன் தப்ப 4 பேருக்கு தெரியாம நியாயப்படுத்த வழி உண்டான்னு நான் பாக்குறேன். தாரா கதறிவிட்டாள். ரேவதியின் மேல் சாய்ந்து விட்டாள். அழாத, அழ இப்ப நேரம் இல்ல. எல்லாரும் வீடு திரும்புறதுக்குள்ள சில முடிவுகளை எடுத்தாகணும். உன்னை தொட்டவன் ஒரு கோழையா இல்லாம தைரியசாலியா இருந்து உன்னை ஏத்துக்க முன் வந்தா இத உடைச்சு பேசி உனக்கு மறு கல்யாணம் செய்யலாம். அதுல தப்பு இல்ல. விதவைகள் விவாகம் இப்பெல்லாம் ஈஸி. நான் அந்த மனுஷனை முதல்ல சந்திச்சு பேசுறேன், அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வரலாம். இது நடக்காது ரேவதி. ஏங்கா, என்ன பிரச்சனை? அவர் கல்யாணம் ஆனவரு. அதனால அவரோட பொண்டாட்டி பிள்ளைக்கு அவர் துரோகம் செய்யக்கூடாது இல்லையா? செஞ்சிட்டாரே. மனைவி இருக்க உன்னை தொட்டு பிள்ளையும் தந்துட்டாரே, இது துரோகம் இல்லையா? 2 பொண்டாட்டி யாருக்கு இல்ல? நீ விடக்கூடாதுக்கா. இல்ல ரேவதி, மத்தவங்க கண்ணீருக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். நான் விதவைன்னு எனக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சும் சறுக்குனது பாவம் இல்லையா? நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மனைவிய பலி கொடுக்கறது நியாயம் இல்ல. அந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு? ரேவதி ப்ளீஸ். சரி, அப்ப வழி உனக்கு சரியில்லை, 2வது வழிக்கு வந்துரு. என்னது? குழந்தைய கலைச்சிடணும். தாரா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். என்ன பாக்குற? இன்னும் 2-3 மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சிடும். ஆம்பளை பாவம் செஞ்சா மறைச்சிடலாம். பொம்பளை சறுக்குனா ஊருக்கே தெரிஞ்சிடும். அதனால நம்ம டாக்டரே பிடிச்சு சிபாரிசு லெட்டர் வாங்குறேன், முடிச்சிடலாம். ரேவதி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எதுக்கு? உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குன மனுஷங்கிட்ட அனுமதி கேட்கவா? இல்ல, அவர்கிட்ட இதை நான் சொல்லவே போறதில்ல. ஏன்? கண்டிப்பா நீ சொல்லணுங்கா. அந்த ஆள் பண்ணது அயோக்கியத்தனம் அவனுக்கே தெரிய வேண்டாமா? தாரா பேசவில்லை. ரேவதி எழுந்தாள். சரி, அம்மா வர நேரமாச்சு. உன் முடிவை இன்னும் 2 நாள்ல எனக்கு நீ சொல்லியே ஆகணும். இல்லனா கலைக்கிறது கஷ்டம். இது நம்மோட மட்டும் இருக்கட்டும். தாரா தலையாட்ட ரேவதி வெளியே வந்து விட்டாள். உடம்பு முழுக்க வியர்வையில் நனைந்திருந்தது. சோஃபாவில் சரிந்தாள். கண்களை மூடிக்கொண்டாள். யாருக்குமே தெரியாம இதெல்லாம் நடத்தி ஆகணும். பணம் வேணும். ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். கடவுளே, என்னால முடியுமா? மறுநாள் வழக்கம் போல அலுவலகம் வந்து விட்டாள் ரேவதி. கம்ப்யூட்டரில் முக்கியமான டேட்டா என்ட்ரிகள் இருந்தன. அதை தயாரித்துக் கொண்டிருந்தாள். திலீப் வந்தான். ரேவதி, ஒரு கான்பிடென்ஷியல் ஒர்க் வந்திருக்கு, வாங்க, எம்டி உங்களோட சேர்ந்து செய்ய சொன்னாரு. ரேவதி எழுந்து வந்தாள். இருவருமாக சேர்ந்து 1 மணி நேரம் அசுர வேகத்தில் உழைத்தார்கள். திலீப் அந்த அலுவலகத்தில் ஆளினால் சேல்ஸ் ஏரியாவிலும் உண்டு. அட்மின் வேலைகளையும் பார்ப்பான். கண்ணியமான இளைஞன். ரேவதி சேர்ந்த புதிதில் பல வேலைகளை அவளுக்கு கற்றுக் கொடுத்ததே திலீப் தான். உணவு இடைவேளைக்குள்ள வேலை முடிஞ்சது. ரேவதி சாப்பிட உட்கார்ந்தாள். எனக்கும் சாப்பாடு தருவீங்களா? திலீப் வந்து விட்டான். தாராளமா. லெமன் ரைஸ் பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு சாய்ஸே இல்ல, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். மூடியில் வைத்து தந்தாள். ரேவதி, என் சிஸ்டருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் 7ஆம் தேதி முகூர்த்தம். வெரி குட். இப்ப லைன் கிளியரா? எஸ், அதை பத்தி பேசத்தான் வந்தேன். உடனடியா வீட்டுக்கு மருமகள் வரணும்னு அப்பா அம்மா விரும்புறாங்க. கட்டின துணியோட வந்தாலும் தடையில்ல. காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அவங்க நல்லவங்கன்னு நீயே புரிஞ்சுப்ப. நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? ஓ சாரி, முக்கியமானதை சொல்லாம வேற திசைக்கு போயிட்டனா? அப்படின்னா லெட் மீ பி ஃப்ராங்க். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ரேவதி. முறையா உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பே இல்ல. தேங்க்யூ ரேவதி. ஆனா உங்க விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில நான் இல்ல திலீப். என்ன சொல்ற? எங்க அம்மா, விதவ அக்கா 2 பேரையும் அம்போன்னு விட்டுட்டு நான் உங்க மனைவியா வர முடியுமா? எனக்கும் மனசாட்சி இல்லையா? என்ன பிரச்சனை ரேவதி? பணம் தான் பிரச்சனைன்னா நீ எப்படியும் தொடர்ந்து வேலைக்கு போற. அந்த சம்பளத்தை அப்படியே உங்க அம்மாட்ட கொடுத்துரு. அவங்க உன் பார்வையில இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு எதிரில ஒரு வீடு காலியா இருக்கு. நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். அந்த வீட்டுக்கு அவங்க 2 பேரும் கொடுத்துன வந்துடட்டும். ரேவதி பேசவில்லை. ஏம்மா பேசல? நான் ஒப்புக்கு சொல்லல, மனப்பூர்வமா உன்கிட்ட இதை சொல்றேன். தேங்க்ஸ் திலீப். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உங்கள மாதிரி ஒரு ஆண் அமையறது கஷ்டம்தான். அப்படின்னா தொடர்ந்து பேசலாமா? இல்ல திலீப். ஏன் ரேவதி? உங்களோட புரட்சிகரமான எண்ணங்களை நான் பாராட்டுறேன். ஆனா யதார்த்த வாழ்க்கைன்னு வந்துட்ட பின்னால உங்களை பெத்தவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும்
மருமக குடும்பத்துக்கு இத்தனை சலுகை காட்டுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இல்ல ரேவதி, ப்ளீஸ் திலீப் புரிஞ்சுக்கங்க. கட்டின துணியோட நான் வந்தாலே அது பெரியவங்களை உறுத்தும். உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். இது மாதிரி சீர்திருத்தங்களுக்கு அத்தனை சுலபமா பெரியவங்க வசப்பட மாட்டாங்க. பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு ஒப்புக்கிட்டாலும் நிஜமான நேரம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வெளியே வந்துரும். அத கடுமையா சந்திக்க போறவன் நான் தான், நீங்க இல்ல. ரேவதி, எதிர் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு விரட்டியா விட முடியும்? 2 பேரும் பொம்பளைங்க. அதுக்காக பெத்து வளர்த்த உங்க அப்பா அம்மாவை நீங்க அலட்சியப்படுத்த முடியுமா? அப்படி படுத்துனா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? ரேவதி, நீ ரொம்ப யோசிக்கிற. அதுல தப்பில்ல திலீப். ஒரு மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறிட்டா இது மாதிரி யோசிக்கிற சுதந்திரம் என்னை விட்டு போயிடும். அப்புறம் தவிர்க்க முடியாம தலையாற்ற கட்டாயம் வரும். திலீப் எழுந்து வந்தான். சோ, கல்யாணம் உனக்கு வேண்டான்னு சொல்ற? ஆமா. எத்தனை நாள் ரேவதி இப்படி இருப்ப? தெரியல. கடவுள் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நட்பு உடையக்கூடாது திலீப். நீங்க நல்ல நண்பர். உங்களை இழக்க நான் விரும்பல. தேங்க்யூ ரேவதி. அவன் கண்களில் காயம் தெரிந்தது. பேச்சில் வேதனை கசிந்தது. வேகமாக தன் இருப்பிடத்துக்கு போய்விட்டான். திலீப் நல்லவன். யோசிக்காமல் அவனுக்கு கழுத்தை நீட்டலாம். அந்த அளவுக்கு நல்லவன். ஆனால் கல்யாண தகுதி எனக்குத்தான் இல்லை. அக்காவின் பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். எப்படி? எப்படி அவளை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்பது? கேள்வி மேல் கேள்வி வந்தது. அம்மா, இங்க வா. சந்திரா அழைத்தாள். என்ன சந்திரா? குழந்தைக்கு செயின் போடுறீங்களே, அது எத்தனை சவரன்? 2. ஏன்? ரொம்ப லேசா இருக்கு. தொட்டா அறுந்துரும் போல இருக்கு. புடவையும் சுமாரா தான் இருக்கு. பாத்திரங்கள் வெறும் பால் அடுக்கு மட்டும்தானா? பலகாரங்கள் என்ன பண்ண போற? அம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லனா எப்படி? அம்மா அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு கதவை சாத்தி விட்டு வந்தாள். ஏன் கதவு சாத்துற? நாம பேசுறது வெளியே கேட்க வேண்டாமேன்னு தான். ஏன்? பிள்ளைய பெத்து ஒரு பொண்ணை கொண்டு போய் புருஷன் வீட்டுல விடும்போது சீர் செஞ்சு அனுப்புறது சகஜம் தானே. இதுல கதவை சாத்திட்டு பேசுற ரகசியம் என்ன இருக்கு? சந்திரா, உங்க அப்பா உயிரோட இல்ல. இருக்கிற எல்லா பணத்தையும் உன் புகுந்த வீட்டுல தட்டி பறிச்சாச்சு. நீ சுமக்க தொடங்கின நிமிஷம் இப்ப வரைக்கும் அத்தனை செலவுகளையும் செய்யறது உன் தங்க ரேவதி தான். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஏண்டி, நீ மனுஷிதானா? மகளுக்கு அப்பா அம்மா செய்யற கடமை உண்டு. உங்க அப்பா போயாச்சு. நான் பிச்சைக்காரி. அண்ணன் தம்பியா இருந்தா கூட பிறந்தவளுக்கு செய்யலாம். அதுவே கட்டாயப்படுத்த முடியாது. உன்னை விட சின்னவா உன் தங்க. அவளுக்கு உனக்கு செய்யணும்னு எந்த தலையெழுத்தும் இல்ல. புரியுதா? அம்மா, என்னடி அம்மா? பார்த்து பார்த்து செய்து அந்த குழந்தை. குத்தம் குறையா உனக்கு? எப்படி இப்படி பேச முடியுது உங்களால? நீ மட்டும் வாழ்ந்தா போதுமா? நான் மத்தவங்கள வாழ விடாம தடுக்கிறேனா? மூத்தவ விதவையானதுக்கு நானா காரணம்? இது மாதிரி ஒரு பிறந்த வீட்டை வச்சுக்கிட்டு புருஷன் வீட்டுல தலை நிமிர்ந்து நடக்க எப்படி முடியும்? அடி பாவி. கதவு தட்டப்பட்டது. அம்மா முகத்தை சேலை தலைப்பால் துடைத்துக் கொண்டு கதவை திறந்தாள். வெளியே தாரா நின்றாள். அரிசி மூட்டை வந்திருக்குமா? வரேன் தாரா. அம்மா போய்விட, தாரா இங்க வா. சந்திரா அழைத்தாள். என்ன சந்திரா? ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கிற? தாரா பதில் பேசவில்லை. நீ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தப்போ நான் பயந்துட்டேன். என் உயிருக்கு ஆபத்துன்னா? அது இல்ல, போற உயிர் யாரு தடுத்து நிக்கும்? பின்ன ஒரு சுமங்கலி தலை சுத்தல் மயக்கம் வாந்தினா தப்பு இல்ல. நீ விதவ. அதெல்லாம் உனக்கு வந்தா ஊரும் உலகமும் தப்பா பேசாது. தாராவின் முகம் வெளிரி போனது. அப்புறம் தாரா, நான் இன்னும் ஒரு வாரத்துல இங்க இருந்து போயிடுவேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தை கூடவே இருந்துட்டு அதோட அழுக சத்தம் கேட்கலன்னா என்னவோ போல இருக்கும். பெருமூச்சு விடாத தாரா. நான் உன் தங்க, சகிச்சுப்பேன். மத்தவங்களுக்கு பிடிக்காது. சொல்ல வந்ததை நான் சொல்லல. தாரா முகத்தில் வேதனை அப்பி கிடந்தது. சொந்த தங்கை வார்த்தைகளில் நெருப்பை புதிந்து எப்படி வீசுகிறாள்? சொல்லு. ரேவதி உத்தியோகம் பாக்குறா. எவனையாவது பிடிச்சுக்கிட்டு ஒரு நாள் கம்பி நீட்டிடுவா. அம்மா மண்டை போடுவாங்க. நீ தான் வீதியில நிப்ப. பிறந்த வீட்டை நம்பி வாழ்நாள் முழுக்க இருக்க நினைக்காத. இப்பவே அபல பெண்களோட இல்லம், இல்லைன்னா எங்கேயாவது நிரந்தரமா சமையல் பலகார வேலைன்னு ஏத்துக்கிட்டு செட்டில் ஆயிரு. நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறது அம்மாவுக்கு கூட பிடிக்கல. ஆனா அதுல உள்ள யதார்த்தம் யாருக்கும் புரியல. அம்மா வரும் சத்தம் கேட்டது. தாரா திரும்பி வந்தாள். தாரா நில்லு. என்னம்மா? உன் முகம் ரொம்ப மோசமா இருக்கு. களைப்பா? இல்ல சந்திரா கண்டபடி பேசினாளா? இல்லம்மா, அவ பேசுவா. இந்த வாட்டி குழந்தையோட அந்த மூதேவி போயிட்டா. இனிமே என் புணத்தை பார்க்கத்தான் வரணும். ஏம்மா இப்படி பேசுற? அவ இந்த வீட்டு பொண்ணு இல்லடி. இந்த பூமியில முளைச்ச 3 செடியில 1 விஷச்செடி. சொல்லும் போதே அம்மாவின் கண்கள் கலங்கி விட்டன. தாரா கோவிலில் மாலை 5 மணிக்கு இருந்தாள். அன்று ஏதோ ஒரு விசேஷ நாள் என்பதால் கோவிலில் நல்ல கூட்டம் இருந்தது. தாரா துர்கை சன்னதிக்கு பின்புறமாக சற்றே ஒதுக்குப்புறமாக இருந்ததால் உட்கார்ந்து விட்டாள். அந்த பக்கத்தை கடந்தவர்கள் கண்களால் தாராவை உறுத்து விட்டு போனார்கள். தாரா அழகான பெண். இப்போது 27. இன்னும் வாலிப்பாகவே இருந்தாள். கணவளை இழந்தும் பொட்டு பூ போன்ற ஐட்டங்களை விட்டுவிட்டாள்.
பவுடர் கூட போடுவதில்லை. லேசாக புகைப்படிந்த ஒரு அழகான ஓவியம் போல் இருப்பாள். துடைத்து வைத்தால் பளிச்சென தெரியும் குத்து விளக்கு. ரேவதி கூட சொல்லுவா, அக்கா நீ பொட்டு வச்சுக்கோ, பூ வேணானா விட்டுடு, நல்ல புடவையா கட்டிட்டு பளிச்சு நேரேன், தப்பென்ன? பிடிக்கல ரேவதி, மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? அதற்கு மேல் யாரும் பேசவில்லை. தாரா கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்தாள். அக்கா, ஒண்ணு உன்னை தொட்டவனை தேடி பிடிச்சு கட்டிக்கோ, இல்லைன்னா கர்ப்பத்தை கலைச்சிரு. ரெண்டுல ஒன்ன நீ செஞ்சே ஆகணும். உனக்கு 2 நாள் தான் அவகாசம். குபீர் என விழித்தாள். 2 நாள் முடிஞ்சாச்சே, நான் ரேவதிக்கு பதில் சொல்லி ஆகணுமே. நியாயம்தானே? பாவம் ரேவதி. வீட்டுல யாருக்கும் தெரிவிக்காம இந்த அளவுக்கு அவ விஷயத்த மூடி மறைக்கிறது ரொம்ப பெருசு. அவள் நிழலில் நான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு பதிலை நான் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நிச்சயம் கேட்பா. தாராவால் உட்கார முடியவில்லை, தவித்தாள். எழுந்து மெல்ல நடக்கத் தொடங்கினாள். அக்கா, தோளில் கைவிழ திரும்பி பார்த்தாள். ரேவதி நின்றாள். இங்கே வந்துட்டாளா? என்ன அப்படி பாக்குற? உன்னை இங்க பிடிச்சாதான் பேச முடியும்னு வந்தேன். கொலு மண்டபம் காலியா இருக்கு, வா. தாரா மௌனமாக பின்தொடர்ந்தாள். கொலு மண்டபத்தின் விளிம்பில் வந்து உட்கார்ந்தார்கள். சொல்லு, என்ன முடிவு பண்ண? தாரா நிமிர்ந்தாள். நம்மளால யாருக்கும் குழப்பம் வேண்டாம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை நீ கட்டிக்கிட்டா யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஆமா, கலைச்சிருக்கா, யாருக்கும் தெரியாம போயிடும். ரேவதி, வேற வழி இல்லக்கா, என்ன சொல்ற? தாரா மௌனமாக இருந்தாள். நீ பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நிமிர்ந்தாள் தாரா. குழந்தைய கலைக்க எனக்கு இஷ்டம் இல்ல ரேவதி. நீ என்னக்கா சொல்ற? என் புருஷனோட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. அப்பாவும் போயாச்சு. அம்மா, நீ எல்லாம் எனக்கு ஸ்திரம்னு நான் நினைக்கல. அதனால கடவுளா பார்த்து ஒரு குழந்தைய என் கர்ப்பத்துல விதைச்சிருக்கு. உளராத. கடவுளா பார்த்து விதிக்கல, விதி விதைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிருக்கா? நீ ஒரு விதவை, சரிக்கிறது கூட தப்புன்னு சொல்லல. ஏன்னா நீயும் மனுஷிதான், மரக்கட்ட இல்ல. ஆனா உனக்கு இத தந்தவன் கூட நீ வாழாம, ஒரு தாலி கட்டிக்காம இத பிரசவிக்க உன்னால முடியுமாக்கா? ரேவதி, நீ கேக்குற நியாயமான எந்த ஒரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா இந்த குழந்தைய கலைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. இதுதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம்னு நான் நம்புறேன். நீ தெளிவா தானே இருக்க? எனக்கு பைத்தியம் பிடிக்கணும்னா எப்பவோ பிடிச்சிருக்கும்டி. எனக்கு புத்தியும் கலங்காது. கடவுள் தந்த இந்த உயிரை நான் போக்கிக்கவும் மாட்டேன். ரேவதியின் கண்களில் சன்னமான வெளிச்சம் வந்தது. இத நான் சுமக்கிற காரணமா, பெத்துக்க போற காரணமா, எத்தனை அவமானங்களை நான் பட போறேன்னு எனக்கு தெரியும் டி. ஆனாலும் இத கலைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ரேவதி முகத்தில் கலவரம் படர்ந்தது. ரேவதி, இதனால எனக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கும் அவமானம். அதனால நான் வீட்டு விட்டு போயிடுறேன். அக்கா, என்ன உளர்ற? விதவை ஓடி போயிட்டான்னு சொல்லி கதவை சாத்திருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ரேவதி எழுந்தாள். இல்லக்கா, இத பத்தி நான் யோசிக்கணும். உன்னோட இந்த முடிவுல நீ உறுதியாத்தான் இருக்கியா? நிச்சயமா. உன் குழந்தைக்கு என்ன எதிர்காலம் நினைச்சு பாத்தியா? அத கடவுள் தீர்மானிக்கட்டும். விவரம் தெரிஞ்சதும் அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நீ கடவுளோட குழந்தைன்னு சொல்லுவேன். ஆனா அப்ளிகேஷன்ல அப்படி சொல்ல முடியாது. ரேவதி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில நான் வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒரு உபயோகம் வேணும். நானும் ஒரு ஜீவனை இந்த உலகத்துக்கு தந்தேன்னு இருக்கட்டுமே, என்ன சொல்ற? ரேவதிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் மறுபக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. கணவனை இழந்த நொடியிலிருந்து பொட்டு வைக்காதவள், நல்ல ஒரு சேலை கட்டாதவள், சமையல் கட்டை விட்டு வெளியே வராதவள் தாரா. இப்போது கர்ப்பம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றே தீருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். இது நடைமுறையில் சாத்தியமா? தலை சுழன்றது. போலாமா ரேவதி? அக்கா, நீ சொல்றது நடக்கணும்னா உன்னை நான் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. அம்மாவுக்குலாம் இது தெரிஞ்சாகணும். தெரியட்டும். அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியட்டும். தாராவின் குரலில் உறுதி இருந்தது. எதையும் ஏற்றுக்கொள்ளும் திடம் எனக்கு உண்டு என்று தில் இருந்தது. இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். வீட்டுக்குள் இருவரும் நுழைய இளங்கோ, சந்திராவின் கணவன், உட்கார்ந்திருந்தான். இருட்டி போச்சு, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்குமா. தாரா உள்ளே போய்விட்டாள். அம்மா வந்தாள். நாளை மறுநாள் நல்ல நாளாம், சம்பந்தி அம்மா சொல்லியிருக்காங்க. சந்திராவை கொண்டு போய் விடணும். பலகார வேலைகளை தொடங்கிடலாம். இப்ப காஃபி போட்டுமா? போடு, மாப்பிள்ள குடிச்சிட்டு புறப்படட்டும். இளங்கோ ரேவதியுடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் புறப்பட்டு போனான். இரவு சாப்பாடு ஆனது. ரேவதி அம்மாவிடம் வந்தாள். பின்கட்டுக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்டி? வா. அம்மா முகத்தில் இனம் புரியாத கலவரம் அப்பி கிடந்தது. ஆபீஸில் ரேவதி உட்கார்ந்திருந்தாள். திலீப் அருகில் வந்தான். ரேவதி, ஒரு நிமிஷம். என்ன திலீப்? இந்த செக்ல 10,000 போடுறதுக்கு பதிலா 1,00,000 போட்டிருக்கு. கவரிங் லெட்டர்ல தகவல்கள் தப்பு தப்பா இருக்கு. என்னாச்சு உனக்கு? வாங்கி பார்த்தாள். இத நான் பார்க்காம சேர்மனுக்கு போயிருந்தா உனக்கு மெமோ கிடைச்சிருக்கும். வந்த முதலே நீ சரியில்லை. என்ன ப்ராப்ளம்? ரேவதி பேசவில்லை. திலீப் குரலை தழைத்து கொண்டான். என்ன ஒரு நல்ல சிநேகிதனா என்னைக்கும் இருக்கணும்னு அன்னைக்கே சொன்னேன். நான் தயாரா இருக்கேன். எந்த வகையில உனக்கு உதவணும் ரேவதி?
இப்படி நுழைஞ்சு உன் மனசுல இடம் பிடிக்கிற நோக்கம் சத்தியமா எனக்கு இல்ல. அவனை பார்த்தாள். சொல்லலாமா? இவன் எதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத ஒரு நல்லவன். தப்பில்லை, சொல்லலாம். சாரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். 1/2 நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போ. 1/2 நாள் லீவ் போடுறேன். நீங்களும் போட முடியுமா திலீப்? ஷியோரா? எதுக்கு? மனசு முழுக்க பாரமா அடைச்சிருக்கு. உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்ட போறேன். இரு வரேன். அவன் போனதும் சாய்ந்து உட்கார்ந்தாள். நேற்று இரவு பின்கட்டில் அம்மாவிடம் ஒன்று விடாமல் ஒப்பித்து விட்டாள். அடிச்சண்டாளி, குடும்பத்துக்கு இப்படி ஒரு களங்கத்தை தேடி வச்சிட்டாளே, இவ உருப்பிடுவாளா? அம்மா மெதுவா. சந்திரா காதுல விழ வேண்டாம். உன்கிட்ட நான் சொன்னதே தப்பு. ஏண்டி இப்படி சொல்ற? நான் உங்களை எல்லாம் பெத்தவ. இரும்மா. உணர்ச்சி பூர்வமா மட்டுமே இந்த பிரச்சனைய பார்க்காத. கொஞ்சம் ஆழமா அலசணும். என்னடி ஆழமா? ஒண்ணு, அவன் யாருன்னு சொல்லணும். சொல்ல முடியலன்னா கலைக்கணும். ரெண்டும் மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? அம்மா, அவ பிடிவாதமா இருக்கிறா. அப்ப வீட்டு விட்டு வெளியில போகட்டும். நீயா சொல்ற? நானே தான். நாங்கள்லாம் மானமா வாழ்ந்தவங்க. அப்படின்னா நாங்கள்லாம் அவமான சேத்துல புரள்றோமா? இந்த பார் ரேவதி, உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அவளால உன் வாழ்க்கை பாதிக்க கூடாது. புரியுதா? அதனால அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட முடியாது. அதை கலைக்கணும். அவ்வளவுதான். ரேவதி கலைந்தாள். திலீப் வந்தான். இதுல சைன் பண்ணு, ரெடி ஆயிரு, வெளியில போயிட்டு வந்துடலாம். 10 நிமிடங்களில் புறப்பட்டார்கள். நல்ல ஒரு ஹோட்டலுக்குள் காலியாக இருந்த ஏசி ரூமுக்குள் இருவரும் நுழைந்தார்கள். உட்கார்ந்தார்கள். என்ன சாப்பிடுற? கூலா ஏதாவது? என்ன குளிர்ச்சியா சாப்பிட்டாலும் உடம்புல உள்ள சூடு போகாது. எனிதிங். திலீப் அவளையே பார்த்தான். இப்ப சொல்லு. ரேவதி தாரா மயங்கி விழுந்தது முதல் நேற்றைய சம்பவம் வரை எதையும் விடவில்லை. அவனிடம் கொட்டிவிட்டாள். திலீப் மௌனமாக இருந்தான். ஜீரணிக்க முடியலையா திலீப்? இல்ல ரேவதி, யாரும் சொல்லாத எதையும் உங்க அக்கா சொல்லிரல. அவ சொன்னதுல தப்பா எதுவும் எனக்கு தோணல. திலீப், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு பிடிமானம் என் பிள்ளைதான் அவ சொன்னது. புதுசா கொஞ்சம் அழகா கூட இருந்தது. இன்னொன்னும் எனக்கு பிடிச்சது அவகிட்ட. என்ன? தொட்டவனை தொடர்ந்து போய் எனக்கு வாழ்வு கொடுன்னு காலை பிடிச்சு அவ கெஞ்சல. சாதாரணமா எல்லா பெண்களும் செய்யறது அதைத்தான். உங்க அக்கா செய்யல. ஏன்னு தெரியலையே. அவளுக்குள்ள ஒரு சுயமரியாதை இருக்கு ரேவதி. மத்தவங்க பாதையில குறுக்க நிக்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. விதவையானது அவ தப்பு இல்ல. உணர்ச்சிகளுக்கு பலியானதும் அவ தப்பு இல்ல. ஏன்னா அவ சன்னியாசினி இல்ல. ஆனா விபத்து விபரீதத்தை உண்டாக்குன பின்னால ஒரு தடம் வந்திருக்கு அவகிட்ட. அதான் எனக்கு ஆச்சரியம் தருது. ரேவதி அவனையே திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ரேவதி, அவ பெத்துக்கிட்டும், விட்டுரு. திலீப், நீங்க ஆம்பளை, சுலபமா சொல்லிடலாம். பாதிக்கப்பட்ட அவளும் பொம்பளை. அவளை பராமரிக்க போற நாங்களும் பெண்கள். உலகத்தை எதிர்த்து எப்படி திலீப் நாங்க வாழ முடியும்? சரி, அதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திருவியா? ஐயோ, முடியுமா? பாவம் தாரா. அந்த அளவுக்கு என் இதயம் வறண்டு போகல திலீப். வெரி குட். இந்த விஷயத்த வெளியில சொல்லிட்டு சமூகத்தை எப்படி சந்திக்க போறோம்னு நீயும் உங்க அம்மாவும் பயப்படுறீங்க இல்லையா? திலீப், சமூகம்னு சொல்லப்படுற இந்த அமைப்புல எங்க அக்காவை விமர்சனம் பண்ற அளவுக்கு பல பேருக்கு யோகியதை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல முடியுமா? வேஷத்துக்கு முன்னால நெஜம் வெக்கப்பட்டு நிக்கிற அவலத்தை யார் புரிஞ்சுப்பாங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ரேவதி. எதுக்கு? உனக்கு ஒரு நல்ல யோசனை தரேன். எடுத்துக்கங்க திலீப். நான் இதை சொன்னதும் எங்க குடும்பத்தை நீங்க கேவலமா எடை போடுவீங்கன்னு நினைச்சு பயந்தேன்னா. ஆனா இல்ல, உங்களை விட எங்க அக்காவை அழகா நான் கூட புரிஞ்சுக்கல. தேங்க்யூ திலீப். குளிர்பானம் வந்தது. இருவரும் குளித்தார்கள். ரேவதி, உன் இன்னொரு அக்காவுக்கு இப்போதைக்கு இந்த விவரம் தெரிய வேண்டாம். இதை நாசுக்கா கையாளலாம். சரி திலீப். தாரா அவங்கள பத்தி கேள்விப்பட்டா சந்தோஷப்படுவா. தன்னையும் சரியா புரிஞ்சுகிட்ட ஒரு ஜீவன் இருக்கேன்னு பூரிச்சு போவா. திலீப், என்னை சேர்ந்த யாருக்கும் கஷ்டம் வராம எல்லாரையும் நல்லபடியா ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமா? எண்ணம் நல்ல எண்ணம் ரேவதி. முயற்சி செய்யலாமே, தப்பென்ன? போலாமா? அப்புறம் ரேவதி, சொல்லுங்க திலீப். தாராவை பொறுத்த வரைக்கும் அவ பெறப்போற குழந்தைதான் இப்ப முக்கியம். அதே சமயம் நம்மளால முடிஞ்சா அவளை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது முடியுமா? அவளே மானசீகமா உதறினப்புறம் அது சாத்தியமா? முயற்சிக்கலாமே ரேவதி, என்ன தப்பு? சரி, நீங்க வீடு வரைக்கும் வாங்க திலீப். அறிமுகப்படுத்துறேன். ஒரு நல்ல நண்பரை எல்லாரும் பார்க்கட்டும். இப்ப வேண்டாம், எனக்கு அவசர வேலை இருக்கு, வரேன் அப்புறமா. ரேவதிக்கு பெருமளவு பாரம் இறங்கியதைப் போல் இருந்தது. திலீப் இரவு உணவை முடித்தான். அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு நல்ல நண்பர்களைப் போலத்தான். எதையும் உடைத்து பேசுவான். ரேவதியை அவன் விரும்பும் விஷயத்தை அரசல் புரசலாக சொல்லி இருந்தான். சரி, நாங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லு, பேசுறோம். எங்களுக்கு தேவை ஒரு நல்ல மருமகள். அட, அப்படி அமையாம போனா கூட நாங்க வருத்தப்பட மாட்டோம். எங்க அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் நினைச்சு பேசாம இருந்துருவோம். ஆனால் சூழ்நிலையை மனதில் கொண்டு ரேவதியே கல்யாண ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் என்று அவன் சொன்னதும் ரேவதி மேலிருந்த மதிப்பு அவர்களுக்கு உயர்ந்து விட்டது. இதோ இப்போது திலீப் மறுபடியும் பேச்சை எடுத்தான்.
அப்பா, நீங்க 2 பேரும் வயசானவங்க. நான் பேச போறது ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ. அந்த அளவுக்கு உங்க 2 பேரால இத ஜீரணிக்க முடியும்னு தெரியல. சொல்லு திலீப். தாரா கர்ப்பமானது, குழந்தையை பெற்றே தீருவேன் என்று அவளது பிடிவாதம். அதனால் ரேவதிக்கு உண்டாகும் பிரச்சனைகள், தாரா குழந்தையை ஒரு பிடிமானமாக கருதும் நிலை, சமூகம் இவர்களை பார்க்க போகும் பார்வை, இத்தனையையும் ஒன்று விடாமல் அப்பா அம்மாவிடம் திலீப் அலசிவிட்டான். இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஏன் 2 பேரும் பேசல? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? திலீப், வாழ்க்கை 2 விதம். கதை கவிதையை படிக்கிற மாதிரி சிந்தனைகளை பொயட்டிக்கா எடுத்துக்கலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. தாராவோட எண்ணங்களை ரைட்டு தப்புன்னு யாரும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவளும் மனுஷி. ஆனா கழுத்துல தாலியும் இல்லாம ஒரு விதவை கர்ப்பிணியா இருக்கிறத சமூகம் ஒத்துக்காது. குழந்தை பெத்துட்டாலும் தாறுமாறா பேசும். பேசட்டும், எத்தனை நாளைக்கு பேசும்? இதை விட சூடா இன்னொரு மேட்ரு கிடைக்கிற வரைக்கும். அவ்வளவுதானே? சரி, இளம் வயசுல விதவையா வந்து நின்னா வீட்டுக்குள்ள அடபட்டு கிடக்குறா. அப்போ அவளை கண்டுக்காத சமூகம் இப்ப விமர்சனம் பண்ண வருவானே? நல்ல கேள்வி. ஆனா கேட்க முடியாது திலீப். காரணம், நம்ம கிட்ட 1000 அழுக்குகளை வச்சுக்கிட்டு அடுத்தவனை தாறுமாறா பேசுறது நம்மளோட சுபாவம். அது நமக்கு பழகி போச்சு. சரிம்மா, நீ எதுவுமே சொல்லல. திலீப், நான் உங்க அப்பா வழியாதான் உலகத்தை பாக்குறேன். எனக்குன்னு எதிலும் தனியான விமர்சன அபிப்பிராயம்லாம் எப்பவுமே இருந்ததில்ல. அப்படி சொல்லாதம்மா, நீயும் மனசுல பட்டதை சொல்லு. குழந்தைய பெத்துப்பேன்னு சொல்ற அவ பிடிவாதம் பிடிப்பான்னு தெரியல. ஆனா ரேவதி கூட அவ வாழ்ந்தா ரேவதி வாழ்க்கை நிச்சயமா பாதிக்கும். ரேவதிக்கு எதிர்காலம் இல்லாம போகும். அது நிச்சயம் திலீப். உங்க அம்மா சொல்றது 100% ரைட். அப்பா, ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்ப பிரச்சனை இல்ல. தாரா பாட்டுக்கு இருந்துக்கலாம். ஆனா ரேவதிக்கு புருஷனா வர்றவன் தாராவை ஒப்புக்கணுமே. மாட்டான். இந்த விவரம் தெரிஞ்சா எவனும் ரேவதிய கட்டிக்க மாட்டான். சோ ரேவதிங்கிற நல்ல பொண்ண அவளுக்காக யாரும் கல்யாணம் செஞ்சுக்க போறதில்ல. இது கொடுமை இல்லையா? இல்லப்பா, யதார்த்தம். சரி, நான் இப்ப கேள்வியை மாத்தி கேட்பேன். கேளு. இப்ப நீங்க 2 பேரும் என் கூட இருக்கீங்க. ஓகே. எனக்கு ஒரு விதவை அக்கா இருக்கா. தாரா மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கா. அவளை நான் வீட்டுல வச்சுப்பேனா விரட்டி அடிப்பேனா? எப்படி விரட்டி அடிக்க முடியும்? எனக்கு வர்ற பொண்டாட்டி அதை அப்ஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? நிச்சயமா பண்ணுவா. அந்த நாத்தனார மதிக்க மாட்டா. ஆனாலும் விரட்ட முடியாது. அது முடியாது. திலீப் எழுந்தான். இங்க எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான் இல்லையாப்பா? ஆமான்னு சொன்னாலும் எடுபடலையே திலீப். நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை. நான் தப்பான எதையும் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். தெரியும்ப்பா. நான் ரேவதிய கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன். அவ அன்னைக்கே வேண்டான்னு சொல்லிட்டாளே திலீப். இப்ப சொல்ல மாட்டா. ஏன்னா சூழ்நிலை அப்படி. சரி, அவங்க 2 பேரும் எதிர் வீட்டுல வந்து தங்கட்டும். ரேவதியோட சம்பளத்தை அவங்களுக்கு தர நீங்க அனுமதிக்கணும். எங்களுக்கு எந்த தடையும் இல்ல. தேங்க்யூப்பா. ஆனா ஒரு விதவை பிள்ளை பெத்துக்கிறத இந்த தெரு அவ விமர்சிக்காதா? அவ விதவையா அறிமுகமானா தானே? என்ன சொல்ற நீ? சொல்றேன் நாளைக்கே. ரேவதி எதிரே இருந்தான் திலீப். இடம் கடற்கரை. எதுக்கு இந்த அவசர மீட்டிங்? சொல்றேன். உன் பிடிவாதங்களை கழட்டி மூலையில வச்சுட்டு நான் சொல்றதை கேளு. உணர்ச்சி வசப்படாம பிரச்சனைய பிராக்டிக்கலா பாரு. சொல்லுங்க. அப்பா அம்மாவிடம் பேசிய சகலத்தையும் அவளிடம் சொன்னான். அவள் மௌனமாக இருந்தாள். ஏன் பேசல? இப்ப நம்ம கல்யாணம் இந்த பிரச்சனையை எந்த வகையில திலீப் தீக்கும்? நிறைய வகையில. அவளால முதலாவதா உன் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படல. அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? சரி. 2வது, அவங்க வீதியில நிக்கல. எதிர் வீட்டுல வாழ போறாங்க. உன் சம்பளம் அவங்க கைக்கு போகுது. அப்புறம் 3வதா, புது வீட்டுக்கு குடி வரும்போது அவ ஒரு விதவையா வரக்கூடாது. நெத்தியில போட்டு பளிச்சு தோற்றத்தோட கேஷுவலா வரட்டும். அவ புருஷன் கடல் கடந்து வாழ்றான். 5 வருஷம் கழிச்சு வருவான். போன வாரம் தான் புறப்பட்டு போனான்னு ஒரு பொய் சொல்லணும். அது சொல்லிட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. அவ சொல்லுவாளா? சொல்லித்தான் ஆகணும். அந்த பொய் அவளையே சமூகத்துல கொஞ்சம் கண்ணியமா நிறுத்தும். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? அவ கழுத்துல தாலி இல்ல. எல்லாருக்கும் மாங்கல்யம் வெளியில தெரிய மாதிரி தொங்குதா? செயின்ல தானே இருக்கும். பெரிய புரியாம பேசாதீங்க திலீப். இது பொம்பளை சென்டிமெண்ட். அவ கழுத்துல அது இல்லைன்னு லேசா கசிஞ்சிட்டா விவகாரம், கேள்வி, அலசல் எல்லாம் தொடங்கிடும். சரி, ஒப்புக்கிறேன். என்ன தீர்வு? சிம்பிள். தனக்குத்தானே ஒரு தாலி எடுத்து கட்டிக்க வேண்டியதுதான். திலீப் அலறி விட்டாள். திலீப், ஏன் அலற? தாலிங்கிறது பொம்பளைங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டலான சங்கதி. ஒரு விதவை சட்டுன்னு தாலி எடுத்து கட்டிக்க முடியுமா? முடியணும். ஒரு குழந்தைய அவ பெத்துக்க விரும்புனா இது மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு அவ ஒப்புக்கத்தான் வேணும். ரேவதி பேசவில்லை. பழைய வீட்டுல அவ எதையுமே செஞ்சு மத்தவங்க பார்வைக்கும் கேள்விக்கும் ஆளாக வேண்டாம். புது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் சுமங்கலி ஆகட்டும். என்ன சொல்ற? ரேவதிக்கு இந்த ஐடியா பிடித்திருந்தது. ஆனா அவ ஒப்புக்கணுமே. பேசலாம். பேசி பார்த்தா தெரியும். இந்த பார் ரேவதி, புருஷங்கிற உறவு மனசுக்கா உடம்புக்கான்னு கேட்கலாம். முதல்ல உடம்ப தாண்டித்தானே மனசு வரணும். புரியல. இப்ப அவ கர்ப்பிணி. காரணம் உடம்புதான். அவளை கர்ப்பமாக்குன எவனோ ஒருத்தன் தாலி கட்டாம இவ உடம்ப ஆண்டிருக்கான். சோ
அவன் இவளுக்கு புருஷன் தானே? ம். அந்த புருஷன் உயிரோட இருக்கும்போது இவ சுமங்கலி தானே? இது என்ன புது லாஜிக்? இரு, புருஷன் வந்துதான் தாலி கட்டணும்னு எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? தனக்கு தானே கட்டிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டோம். எந்த சமூகம் இவளை ஒதுக்கி வைக்க போகுதுன்னு நான் பாக்குறேன். ரேவதி பேசவில்லை. இந்த சங்கதி கொஞ்சம் அடாவடியா கூட இருந்தது. ஆனா இதனால் தாராவுக்கு நிச்சயமா ஒரு கௌரவம் கிடைக்க போகுது. இன்னைக்கு இரவே அதை பத்தி பேசணும். என்ன பேசல? பேச வரல. நீங்களே நல்லவரு. ஒரு நல்லவரை பெற்றெடுக்க நல்லவங்களால மட்டுமே முடியும். உங்களுக்கு வாழ்க்கைப்பட ரொம்ப கொடுத்து வைக்கணும். நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. ரேவதியின் கண்கள் கலங்கி விட்டன. சச்சா, என்ன நீ? எல்லாமே சரியா வரும். பொம்பளை இந்த சமூகத்துல சமயத்துல கிள்ளுக்கிறையா இருக்கிறா. அத அவளே தான் முறியடிக்கணும். தாரா கிட்ட தெளிவா பேசு. அப்புறம் நான் வந்து தாராவை சந்திக்கிறேன். சரி திலீப். ரேவதி மனது முழுக்க திலீப்பும் அவனது பெற்றவர்களும் பிரம்மாண்டமாக நிரம்பி இருந்தார்கள். தாராவை அம்மாவை ரேவதி விட்டு விட்டாள். சந்திராவை பேக் செய்து கணவன் வீட்டுக்கு அனுப்பும் வரை. அன்று இரவு சந்திராவும் போனதும் தாரா கர்ப்பமானது குறித்து அம்மா படபடவென பொரிய தொடங்க ரேவதி அம்மாவை தடுத்தாள். இப்ப நான் பேச போறத 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன பேச போற? தாராவால எதையுமே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த சக்தி அவளுக்கு உண்டு. நீ சராசரி அம்மாவா இல்லாம கொஞ்சம் மேல வரணும். அது இல்லடி. ஷோ, பேசாத, என்ன பேச விடு. சரி சொல்லு. திலீப்பை விரும்பினது முதல் ஆரம்பித்து போன நிமிடம் வரை நடந்ததை ஒன்றுவிடாமல் ஒப்பித்தாள். தாரா ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். அம்மாவும் பேசவில்லை. தாரா, இப்போ உன் அபிப்பிராயத்தை சொல்லு. நான் என்ன சொல்லுவேன்? திலீப் கடவுள் மாதிரி. இத்தனை தீர்க்கமான ஒருத்தரை கடவுள் உனக்கு காட்டினதுக்காக நம்ம குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. அது கூட பெருசு இல்லடி. அவரோட எல்லா அசைவுகளுக்கும் தாளம் போடுற அளவுக்கு அந்த பிள்ளை மேல பெத்தவங்க வச்சுக்க நம்பிக்கை பிரமிக்க வைக்குது. அவர் கொடுத்து வச்சவரா இல்ல அவங்க கொடுத்து வச்சவங்களான்னு தெரியல. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். தாராக்கா, என் செக்யூரிட்டியும் எதிர்கால வாழ்க்கையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னை இனிமேலும் நான் கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான். கேளு ரேவதி. உன் கர்ப்பத்துக்கு காரணமான அந்த மனுஷனை நீ வெளிப்படுத்த போறது இல்ல இல்லையா? இல்ல ரேவதி, அது முடியாது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில பங்கு கேட்க நான் தயாரா இல்ல. எனக்கு அது பிடிக்கல. அது நியாயம் இல்ல. தொட்டவனை காட்ட மாட்டேன். ஆனா குழந்தை பெத்துக்கிறதுல உறுதியா இருக்க. நிச்சயமா. அப்போ நீ என் வழிக்கு வந்துதான் ஆகணும். திலீப் சொன்ன மாதிரி நீ மாறணும். இத நீ ஏன் பொய்ன்னு நினைக்கிற? உன்னை ஒதுக்கி வச்ச சமூகத்துக்கு நீ விடுற மறைமுக சவால்னு நினைச்சுக்கோ. ரேவதி, அக்கா, நான் திலீப் கூட வாழணும்னு உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா குழந்தை வேணும்னு நீ பிடிவாதம் பிடிக்கிற. அதை கொஞ்சம் கௌரவமா நீ பெத்துக்க இது ஒண்ணுதான் வழி. அப்புறம் உன் இஷ்டம். எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். ரேவதி போய் படுத்து விட்டாள். தாரா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவள் மனதுக்குள் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. கூடவே ஒரு சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது. அம்மா அருகில் வந்தாள். தாரா, நான் அந்த கால மனுஷிதான். நீ கர்ப்பம்னு சொன்னதும் உன்னை கொல்ற அளவுக்கு ஆத்திரம் எனக்கு வந்தது. நான் இந்த ஒரு வாரமா புழுவா துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தெளிஞ்சிட்டேன். அம்மா, திலீப் சொன்னதை விட ஒரு நல்ல யோசனை நிச்சயமா இருக்க முடியாது. என்ன சொல்ற நீ? இந்த பொய் சமூகத்துல உனக்கு ஒரு கௌரவமான இடத்தை தரும். இத பாரு தாரா, நான் கொஞ்சம் உடைச்சு பேச வேண்டிய நிலைமையில இருக்கேன். எனக்கு நீங்க 3 பேரும் பெண்கள். எல்லாரும் முக்கியம். விதவையானது உன் விதி. அது உன் தப்பு இல்ல. ஆனா கழுத்துல ஒரு தாலி இல்லாம எவனோ ஒருத்தங்கிட்ட உன்னை நீ இழந்தது நிச்சயமா மன்னிக்க முடியாத குற்றம். தாரா பேசவில்லை. அவனோட நீ வாழ முடியாதுன்னு தெரிஞ்சும் நீ உணர்ச்சிகளுக்கு அடிமையானது கொடுமை. அம்மா, கர்ப்பம் ஆயிட்ட சரி. ஒரு விதவை சறுக்கிறதும் வயித்துல வரதும் கூட இங்க புதுசு இல்ல. காலம் காலமா நடக்கிறது தான். ஆனா அந்த குழந்தைய பெத்துப்பேன்னு நீ பிடிவாதம் பிடிச்சே, அது கொடுமை. இல்லம்மா, என் எதிர்கால நம்பிக்கை அதுதான். சரிடி, உனக்கு அது நம்பிக்கை. ஆனா திலீப் மாதிரி ஒரு மகா புருஷன் ரேவதி வாழ்க்கையில குறுக்கு இல்லைன்னா அவ எதிர்காலம் என்னடி ஆகும்? நான் நினைக்கிறது நடந்தா போதும். மத்தவங்க எப்படி நாசமா போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிற சுபாவம் சந்திராவுக்கு தான் உண்டு. உனக்கும் அது வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் சின்னவளா பிறந்துட்டு காலம் முழுக்க ரேவதி கன்னியாவே இருக்க வேண்டியதானா? ப்ளீஸ்மா, நிறுத்து. ஒரு நாளும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பின்ன என் தங்கைய தெய்வமா நினைச்சு மனசுக்குள்ள நான் வணங்காத நாள் இல்ல. என்ன லாபம்? திலீப் லாபம் இல்லையா? தாரா, நீ என்ன சொல்ற? எனக்காக ரேவதி எதையும் இழக்க தயாரா இருக்கா. அவ வாழணும் நான் மட்டும் நினைக்க மாட்டேனா? நினைக்காத, செயல்ல காட்டு. நாளை காலையில நான் பதில் சொல்றனே. இரவு அந்த வீட்டில் யாருமே உறங்கவில்லை. ஆளுக்கு ஒரு சிந்தனை. விடிய விடிய தாரா விழித்திருந்தாள். மனதுக்குள் ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. வாத பிரதிவாதங்களில் அனல் பறந்தது. சகலமும் சீர்தூக்கி பார்த்தபோது ஒரு பிரமிப்பு வந்தது. சுமக்கும் குழந்தையை கலைக்க மாட்டேன் என்று ஒரு விதவைப்பெண் சொல்வது இங்கே புதிது. ரொம்ப ரொம்ப புதிது. அது மட்டுமல்ல, இல்லாத புருஷனுக்காக போட போகும் ஒரு பொய் வேஷமும் வித்தியாசமான சங்கதிதான். சுமங்கலி வேஷத்தில் தாராவுக்கு உடன்பாடு இல்லைதான். ஆனாலும்
ரேவதிக்காக அதை செய்துதான் ஆக வேண்டும். ரேவதி வாழ வேண்டும். ரேவதி தயவில்தான் இனி கொஞ்ச நாள் நிச்சயம் இருந்தாக வேண்டும். ஆண் துணை இல்லாத அந்த வீட்டில் அடக்கி வாசிக்க வேண்டும். அலாரம் அடித்தது. தன் வேலையை வழக்கம் போல தொடங்கிவிட்டாள் தாரா. அம்மா, ரேவதி எழுந்து வந்தார்கள். சாப்பாடு ரெடி. அக்கா, நீ தூங்கலியா? எப்படி ரேவதி தூங்க முடியும்? ராத்திரி முழுக்க மனதுக்குள்ள ஒரு குருட்சேத்திரமே நடந்திருக்கு. முடிவு என்னக்கா? முதல்ல உனக்கும் திலீப்புக்கும் கல்யாணம். அக்கா, நான் எதிர் வீட்டுக்கு வரேன். சுமங்கலியா? ரேவதி குபீரென மலர்ந்தாள். அருகில் நெருங்கினாள். அக்கா, நீ எனக்காக சொல்றியா? இல்லம்மா, திலீப் யோசனை எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப நான் வேஷம் போடுறது உனக்காக. ஆனா இந்த வேஷம் என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னா இது தொடரட்டுமே. ரேவதியின் கண்கள் கலங்கி விட்டன. ரேவதி, நீ ஒரு விதவை, குழந்தை பெத்துக்கலான்னு இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறது நியாயம் இல்லதான். ரொம்ப முரண்பாடான விஷயம். ஆனா ஆண்களோட தயவு இல்லாம ஒரு பெண்ணால வாழ முடியும்னு நிரூபிக்க எனக்கும் உதவும் இல்லையா? ரேவதி உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள். ரேவதி, இனிமே திலீப்பை நாங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அவரை இன்னைக்கே ஈவினிங் நான் கூப்பிட்டு வரேன்க்கா. இந்த புது சிந்தனை பல குழப்பங்களை உண்டாக்கப் போவது யாருக்கு அப்போது தெரியும்? அக்கா சம்மதிச்சிட்டா திலீப். எனக்கு தெரியும் ரேவதி. என்ன சொல்றீங்க? சிக்கலான அவளோட விருப்பத்துக்கு இதை விட நல்ல சொல்யூஷனை யாரும் தர முடியாது ரேவதி. நிச்சயம் அவ சம்மதிச்சுதான் ஆகணும். அவ அதிகம் படிக்கல. வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு முடிஞ்சாச்சு. வெளி உலகத்தை கூட பார்க்கல. அப்படி இருக்க இப்படி ஒரு திடமான அபிப்பிராயம் அவளுக்கு எப்படி வந்தது? பட்ட அடிதான் காரணம் ரேவதி. இது வெளிப்பார்வைக்கு ஒரு சிலருக்கு ஆபாசமா தெரியலாம். அறிவுஜீவிகளுக்கு புரட்சிகரமா தெரியலாம். ஆனா அவர் ரெண்டு விதமாவும் பார்க்கல. தனக்குன்னு இந்த பூமியில ஏதாவது வேணும் தான் தனிச்சு நிக்க தாரா விரும்பல. செஞ்சது தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சாலும் இந்த குழந்தைய களங்கம்னோ அவமான சின்னம்னோ அவன் நினைக்கல. இது ஒரு பரிசுன்னு நம்ப தொடங்கிட்டா. ஆச்சரியமா இருக்கு. நாளைக்கு என்ன நேரும், தன்னோட இந்த முடிவால அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் தாரா யோசிக்கல. அந்த அளவுக்கு தான் வயிற்றுல உள்ள குழந்தை மேல பைத்தியமா இருக்கிறா. ரேவதி இமைக்கவில்லை. நல்லது, நம்ம கல்யாணம் நடக்கட்டும். போக போக இது பிரச்சனையை உண்டாக்குமா திலீப்? பிரச்சனைன்னா எல்லா மனசுகளும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா? நேரா கையில எங்க அப்பா அம்மாவை பத்தி நீ கவலைப்படுற இல்லையா? அது இல்ல திலீப். அதான் அவங்க என்ன பெத்தவங்க. திடமான அபிப்பிராயங்கள் எனக்கு வந்ததே அவங்க கிட்ட இருந்துதான். சாரி, என் கேள்வி உங்களை பாதிச்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஈவினிங் ஆபீஸ் விட்டு நெல்லு, நான் வரேன். 2 பேருமா உங்க வீட்டுக்கு போலாம். சொன்னபடியே திலீப் மாலை வந்தான். அம்மா தாராவிடம் சரளமாக பேசினான். 1 மணி நேர பேச்சில் பல வருடங்கள் பழகியவனைப் போல ஒரு பிரமையை உண்டாக்கிவிட்டான். தாராவுக்கு சந்தோஷமாக இருந்தது. திலீப், என் தங்க ரேவதிய நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறது இயல்பான ஒண்ணு. ஆனா வில்லங்கம் பிடிச்ச என்னையும் அவளோட சேர்த்து ஒத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. திலீப் சிரித்தான். ஒரு கேள்வி தாரா, குழந்தைக்கு அப்பா யாருன்னு நாசுக்கா கேட்க போறீங்களா திலீப்? ஆச்சரியமா இருக்கேன். நான் கேட்க போறதை எப்படி யூகிச்சிங்க? என்கிட்ட யாரா இருந்தாலும் இனிமே அந்த ஒரு கேள்வியைத்தான் கேட்க முடியும். அதையும் ஒரு பொட்டு வைக்கிறது மூலமா சுலபமாக்க போறீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரு இந்த குழந்தைக்கு அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு. அதனால நான் சுமங்கலிங்கிறது பொய் இல்ல திலீப். உங்க ஆலோசனைக்கு நன்றி. தாரா, அவர் யாருன்னு நீங்க சொன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லாம உங்களை அவர் கூட சேர்த்து வைக்க முயற்சிக்கலாம் இல்லையா? இல்ல திலீப், பாதிப்பு எனக்குத்தான். அவர் கூட நான் சேர்ந்தாலும் வேதனை எனக்குத்தான். வேண்டாம். திலீப் ரேவதியை பார்த்தான். சரி தாரா, உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா திலீப், சொல்லுங்க தாரா. இத நான் சொன்னா என் தங்க ஒப்புக்க மாட்டான். ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவளோட வாழ போறவர் நீங்க. என் செலவுக்கு கண்ணியமா நான் சம்பாதிச்சுக்கிறேன். பாத்தீங்களா திலீப்? ரேவதி முறையிட. நான் தப்பா எதுவும் சொல்லலையே திலீப். இப்போதுல இருந்தே சொந்த கால நிக்கணும்னு நான் நினைச்சாதான் கர்ப்பத்துல வளர்ற என் குழந்தைக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்கும். நான் சார்ந்து நின்னா அதுவும் சார்ந்து நிக்காதா? திலீப் கண்களை அகட்டி அவளை பார்த்தான். எக்ஸலண்ட். உங்களை மாதிரி தன்னம்பிக்கை இங்க எல்லா பெண்களுக்கும் வரணும். திலீப், என்ன இது? இரு ரேவதி. தாரா தாம் விருப்பம் போல இயங்கட்டும். குறுக்கிடாத. உன் கூட தானே இருக்கா, அது போதாதா? தேங்க்யூ திலீப். அத்தை, உங்க மகளை எனக்கு கட்டித்தர உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மாப்பிள்ள நீங்க? ஆண் வாரிசே இல்லாத குடும்பம் இது. இத்தனை நாள் கடல்ல தத்தளிச்சா மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்தது. இப்பதான் ஒரு படகு வந்திருக்கு. உங்களைத்தான் சொல்றோம். சூழ்நிலை காரணமா எந்த சூறாவளியும் எங்களை தாக்காம இருந்தா கரை சேர்ந்துருவோம். திலீப் சிரித்தான். எங்க அப்பா அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து முறைப்படி பேசுறேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம். வரட்டுமா? மூவரும் வாசல் வரைக்கும் வந்தார்கள். அப்பா, உங்ககிட்ட அம்மா கிட்ட எதையும் நான் மறைக்கல. ஆனாலும் மறுபடியும் உங்களை கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்னப்பா கேட்கணும்? ஒரு விதவை எப்படியோ சறுக்கி கர்ப்பமாயிருக்கா. அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா தனக்கு ஒரு பாதுகாப்புன்னு அவ நினைக்கிறா. சமூகத்துக்காக பொய் சொல்ல போறோம். அவ சுமங்கலின்னு. அவ தங்கைய நான் கட்டிக்க போறேன். இதுல வில்லங்கம் நிறைய இருக்கு.
உங்களை ஓவர்லுக் பண்ணி நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு உங்க 2 பேர்ல யாருக்காவது தோணுதா? ஏன் திலீப் உனக்கு இந்த திடீர் சந்தேகம்? ஒரு காலகட்டத்துக்கு மேல பிள்ளைங்க பெத்தவங்கள மதிக்கிறது இல்லன்னு பரவலா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பட்டியல்ல நானும் இடம் பெறக்கூடாது இல்லையா? நாங்க உன்ன அது மாதிரி சொன்னோமா? என்னடி நான் ஆம்பள ஏத்துக்கிட்டேன். நீ அம்மா வரிச்ச மருமக வரப்போறா. மாமியார்த்தனம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தான் உங்க பிள்ளைக்கோ என்ன பார்த்தா அப்படி தோணுதா? திலீப் சிரித்தான். இத பாருடா தம்பி, குழந்தைங்கள நல்ல விதமா வளர்க்கணும். அது பெத்தவங்க கடமை. அப்படி வளர்ந்து கால ஊனிட்டா ஒவ்வொரு விஷயத்திலயும் தலையிட்டு குட்டைய குழப்பக்கூடாது. சுதந்திரமா அவங்கள விடணும். நானும் உங்க அம்மாவும் அந்த கட்சி தான். நாளைக்கே ரேவதி வீட்டுக்கு போறோமா? ஆமாப்பா. மறுநாள் திலீப் அப்பா அம்மா மூவரும் ரேவதி வீட்டுக்கு வந்தார்கள். ரேவதி தொடக்கம் முதலே கலகலப்பாக இருந்தாள். தாரா தான் ஒதுங்கி இருந்தாள். அம்மா விடவில்லை. தாரா, நீயும் எங்க பொண்ணு மாதிரிதான். கலகலன்னு இரும்மா. உன் சங்கதி எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். தெரியும். அப்புறம் என்ன? உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில திரும்ப போகுது. நல்லது தானே? ஒரு பொய் ஒரு பெண்ணை அவள் குழந்தைய கௌரவமா வாழ வைக்கும்னா அந்த பொய்க்கு மாலை போட்டு வரவேற்கலாம். தாரா சிரித்தாள். எங்க வீட்டுக்கு எதிர் வீடுதான் நீங்க. நாங்க எப்பவும் இருக்கோம். உனக்கு என்ன கவலை? சற்று நேரத்தில் எல்லோரும் ஒரே குடும்பம் போல ஆகிவிட்டார்கள். தாரா செய்த டிஃபனை அப்பா அம்மா ரசித்து சாப்பிட்டார்கள். ரொம்ப பிரமாதமா சமைக்கிற, உன் கை மனம் ஊற தூக்குது. தாரா வெட்கப்பட்டாள். ரேவதி அம்மா பஞ்சாங்கம் எடுத்து வந்தால் பார்த்தார்கள். இன்னும் 2 வாரத்துல அற்புதமான முகூர்த்த நாள் இருக்கும். அதுல கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அம்மா ரேவதியை பார்த்தாள். பெரியவங்க சொன்னா சரிம்மா. நாள் அங்கேயே குறிக்கப்பட்டது. பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாமா? திலீப் அம்மா கேட்க, நானும் தாராவும் வீணா போனவங்க. ரேவதி கல்யாண பொண்ணு. தாம்பூலம் மாத்துறது எப்படி? சாரா, நீ இனிமே சுமங்கலி தானே? அம்மா, இன்னைக்கே இந்த கோலத்தை களைஞ்சிட்டு பொட்டு வச்சுட்டு வா. தாம்பூலத்தை நீ வாங்கிக்கோ. அம்மா, நான் அதுல தப்பு இல்ல. திலீப்பை பெத்த நாங்க சொல்றோம், அப்புறம் என்ன? சம்மந்தி அம்மா, நீங்க சுமங்கலி. உங்க கையால அவளுக்கு பொட்டு வச்சு விடுங்க. திலீப் அம்மா பூஜை அறைக்குள் நுழைந்தாள். தாரா வாமா. தாரா கால்கள் உடம்பு நடுங்க பூஜை அறைக்குள் நுழைந்தாள். அம்மா குங்குமச்சிமிழை அம்பாள் பாதத்திலிருந்து எடுத்தாள். இப்படி வா, கிழக்கு பக்கமா பார்த்து நில்லு. தாரா நின்றாள். அம்மா பிரார்த்தனை செய்து கொண்டாள். அம்பிகை, இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுமங்கலி ஆகல. பிறக்க போற தன் குழந்தைக்கு ஒரு சமூக அந்தஸ்து தர சுமங்கலியாக போறா. ஒரு தாய் நடத்துற யாகம் இது. வழி தவறி வயித்துல பிள்ளை வந்துட்டா தன் கௌரவத்துக்காக அந்த சிசுவை அழிக்கிற பெண்கள் மத்தியில தான் அவமானப்பட்டாலும் தாய்மைக்கு மரியாதை தர்ற தாரா நல்லா வாழணும். அவளை சுமங்கலியாக்குற பாக்கியத்தை எனக்கு தந்தன் உனக்கு நன்றி. குங்குமத்தை எடுத்து பளிச்சென நெற்றியில் அழுத்தினாள். தாராவின் உடம்பு முழுக்க ஒரு முறை குலுங்கி அடங்கியது. காதில் நாதஸ்வரம் ஒலித்தது. மானசீகமாக மலர்கள் தூவப்பட்டன. கண்ணீர் பெருக்கெடுத்தது. அம்மாவின் காலில் அப்படியே சரிந்தாள். எந்திரிம்மா. அம்மா தொட்டு தூக்கினாள். கட்டி அணைத்துக் கொண்டாள். தாரா விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். ரேவதி, இங்க வா. என்னத்த? உங்க அக்காவை உள்ள கூட்டு போய் சமாதானப்படுத்து. ரேவதி தாராவை அழைத்துக் கொண்டு உள்ளே போனாள். ஏன் அழறா? அப்பா கேட்டார். அழமாட்டாளா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில எத்தனை போராட்டமான ஒரு தருணம் தெரியுமா இது? புருஷனை இழக்கிறது கொடுமைன்னா யாரு புருஷன்னே தெரியாம ஒரு விதவ சுமங்கலியா மாற்றுறது அத்தனை சுலபம் இல்லைங்க. அம்மா, சொல்லுப்பா திலீப். கல்யாணம் அப்புறம் நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டை நாளைக்கே இவங்க ஆக்குப்பை பண்ணிக்கட்டுமே. ஏன்னா வச்ச பொட்டு அழிக்க கூடாது. பொட்டு வச்சுக்கிட்டு தாரா இங்க இருக்க முடியாது. ஆமா, அது ஒண்ணு இருக்கோ? கஷ்டமே இல்ல. நாளைக்கே பாலை காய்ச்சி குடித்துல வச்சிடலாமே. மறுபடியும் காலண்டர் பார்த்தார்கள். நாளைக்கு நல்ல நாள் தான். என்னம்மா, வந்துடுறீங்களா? ரேவதி அம்மா நெகிழ்ந்த குரலில், நாங்க சொல்ல இனிமே எதுவுமே இல்ல. எல்லாம் உங்க தீர்மானம் தான். கடவுள் எங்க மேல காட்டின கருணை தான் உங்களோட பழக்கம் கிடைச்சிருக்கு. நாளை பால் காய்ச்சி உடனடியாக குடித்தனம் என்று முடிவாகிவிட்டது. திலீப், அட்வான்ஸுக்கு பணம் நான் கொடுத்துக்கிறேன் ரேவதி. அப்புறம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரி திலீப். அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். தாரா திலீப் அம்மாவை விடவே இல்லை. திலீப் என்ற ஒரு தனி மனிதனுக்கு புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவனை சார்ந்த அந்த குடும்பத்துக்கே இருப்பது அதிசயமாக இருந்தது. வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். உள்ளே வந்ததும், ரேவதி, உன்னை விட நாங்க தாண்டி கொடுத்து வச்சிருக்கோம். இது அம்மா. அம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னையும் அக்காவையும் விட்டுட்டு நான் போகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஜெயிச்சேன். தாரா ரேவதியை தன்னோடு சேர்த்து கட்டி அணைத்தாள். பால் காய்ச்சி புது வீட்டுக்கு குடித்தனம் வந்து விட்டார்கள். திலீப் தான் பல ஏற்பாடுகளை செய்திருந்தான். ரேவதி சந்திராவுக்கு சொல்ல வேண்டாமா வீட்டை மாத்தினத? சொல்ல. மாப்பிள்ளையும் வருவாரு. தாரா சங்கதி அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அக்கா, நீ என்ன சொல்ற? ரேவதி கேட்டாள். சொல்லலாம் ரேவதி. நம்மள வாழ வைக்கிற தெய்வங்கள் திலீப்போட குடும்பம் தான். அவங்களே நம்மள ஒத்துக்கும் போது சந்திரா மாப்பிள்ளை என்ன நினைச்சா என்ன?
அது இல்லடி, மாப்பிள்ளையோட குடும்பம் ஒரு மாதிரி. அத பத்தி நான் எதுக்குமா கவலைப்படணும்? அவங்க ஆதரவுலயா நான் இருக்க போறேன்? தாரா சீறி விட்டாள். அக்கா சொல்றது சரிதான். அப்படி சந்திராவுக்கு வர பிடிக்கலன்னா இனிமே வர வேண்டாம். நமக்கு 4 காசாவது மிஞ்சும். ரேவதி வெறுப்புடன் சொன்னாள். சரி, நீங்க 2 பேரும் சொல்லிட்டா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஆபீஸ்ல இருந்து அத்தானுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ரேவதி புறப்பட்டு விட்டாள். மாலையே சந்திராவும் அவள் கணவன் இளங்கோவும் வந்து விட்டார்கள். எதுக்கு இந்த மாத்தம்? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம செஞ்சிருக்கிற? காரணம் இருக்குடி. ரேவதிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீடு எதிர் வீடுதான். எனக்கும் தாராவுக்கும் இந்த வீடு. செலவை எப்படி நடத்த போற? ரேவதி அவ சம்பளத்தை தருவா. கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனாலும் எங்க நினைப்பு அவ ஒருத்திக்கு தானே இருக்கு. சந்திராவுக்கு சுருக்கென்றது. எப்ப கல்யாணம்? இன்னும் 2 வாரத்துல. பணம்? மாப்பிள்ளைக்கு பேராசையே இல்ல. எல்லா செலவையும் அவங்களே ஏத்துக்கிட்டு கட்டின துணியோட ரேவதி வரவுக்கு காத்திருக்காங்க. அப்பா அம்மா மேல பழிய போட்டுட்டு பொண்டாட்டி வீட்டுல எப்ப சுரண்டலான்னு காத்திருக்கிற பேராசை பிடிச்ச ஜென்மம் இல்ல புது மாப்பிள்ள. இளங்கோவால் உட்கார முடியவில்லை. தாரா, காஃபி கொண்டு வா. தாரா பொட்டு, தலை நிறைய மல்லிகை பூவுடன் பளிச்சென்ற சேலை கட்டி வாய் நிறைய சிரிப்போடு காஃபியை ட்ரேயில் எடுத்தபடி ஒரு தேவதை போல வந்து நின்றாள். சந்திரா குபீரென எழுந்து விட்டாள். நம்ம தாராவா இது? தாராவே தான். காஃபி எப்படி? என்னாச்சு? இப்படி இருக்கா? தாரா சிரித்தாள். எல்லாத்தையும் புருஷன் கொண்டு வரல சந்திரா. நாம பிறந்தப்பவே அது இருக்கு. இடைக்காலத்துல கொஞ்ச நாள் இருக்கல, இப்ப வந்தாச்சு. இது என்ன அக்கிரமம்? தாரா சிரித்தாள். இதை விட பெரிய அக்கிரமம் இருக்கு. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். கர்ப்பமா? அம்மா என்ன சொல்றா இவ? காதுல வேலையா சந்திரா? ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறேன். இதுக்கு யார் காரணம்? ஒரு நாய் காரணம். என்னை எச்சிலாக்கிட்டு காணாம போன ஒரு கோழை காரணம். நானும் சறுக்குனது தப்புதான். அதை நியாயப்படுத்தல. வாழாம போன ஒரு விதவன் நான். விழுந்துட்டேன். கட்டின பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்னையும் ருசிச்ச அவன் அதை வெளியில சொல்லாம கல்லூலி மங்க நாட்டமே இருக்கானே. சந்திரா முகத்தில் வெறுப்பு. நீ என்ன சொல்ற? உலகம் உன் மூஞ்சில தான் காரி துப்பும். என்ன நேர்ந்தாலும் இந்த உலகம் பொண்ணத்தான் பேசும். அது உனக்கு புரியாதா? துப்பட்டும். வாயில எச்சில் திடுற வரைக்கும் துப்பட்டும். பொண்ணு பயப்படுற காரணமா தான் இத்தனை அவமானங்கள். இந்த நாய் காலில் விழுந்து கெஞ்சி எனக்கு வாழ்வு கொடுன்னு நான் கதறுவேன்னு அவன் எதிர்பார்த்தான். மாட்டேன். தப்புல அவனுக்கும் பங்கு இருக்கு. என்னை தேடி வரட்டும். சந்திரா எழுந்தாள். அம்மா, நாங்க புறப்படுறோம். ஏண்டி, காஃபியை கூட நீ குடிக்கல? வேணாம். நான் மான மரியாதை உள்ளவ. கௌரவமான ஒரு குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்கேன். அதை இழக்க நான் தயாரா இல்ல. சந்திரா, ஒரு நிமிஷம். தாரா, என்ன? யாருக்காகவும் என்னை மாத்திக்க நான் தயாரா இல்ல. புரியுதா? என்னங்க, புறப்படுங்க. இங்க வந்ததே தப்பு. சொல்லிவிட்டு அம்மாவிடம் வந்தாள் சந்திரா. அம்மா, இப்படி ஒரு மானங்கெட்டவளை வீட்டுல சேர்த்துக்கிட்டு இன்னமும் நீ உயிரோட இருக்கியே. இதெல்லாம் ரேவதியை கட்டிக்க போறதுக்கு தெரியுமா? அவளை குங்குமம் வச்சுக்க சொன்னதே அவர்தான். சபாஷ், 1க்கு 2 ஆச்சு. என்னடி சொல்றேன்? சீறி கொண்டு வந்தாள் ரேவதி. நீ வா சந்திரா. இளங்கோ அழைக்க. அத்தான் இருங்க. உங்க பொண்டாட்டி கேவலமா பேசுற அளவுக்கு என் திலீப் மோசம் இல்ல. அவரை புருஷனா அடைய நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். பணம் தான் உலகம்னு நினைக்கிறவங்க இங்க யாருமே இல்ல. என்னை மன்னிச்சிருங்க. எங்க அப்பா பணம் அத்தனையும் இவளுக்கு தான் போச்சு. ஒரு நாள் இவளையும் பார்த்து இந்த உலகம் சிரிக்கலன்னா என் பேர் ரேவதி இல்ல. போடி. போறேன்டி. இனிமே இந்த படியை நான் மதிக்கவே மாட்டேன். கெட்டுப்போன ஒருத்திக்காக வக்காலத்து வாங்கி என்ன அவமானப்படுத்துறீங்களா? இதுக்கு தெய்வம் கூலி தரும். நான் வரேன். இளங்கோ வாசலை நோக்கி நடக்க உறவு முறிஞ்சுது. சொல்லிக்கொண்டே சந்திரா பின்தொடர்ந்தாள். அவர்களது பைக் ஒலி தேய்ந்ததும் அம்மா உள்ளே வந்து அழத் தொடங்கினாள். ரேவதி அருகில் வந்தாள். என்ன, உன் பொண்ணு உறவை முறிச்சிட்டு போயிட்டாளேன்னு துக்கமா? அப்படின்னா நீயும் போ. தாரா வந்து ரேவதி தோளை தொட்டாள். அம்மா ஒன்னும் சொல்லாத ரேவதி. எப்படிக்கா? கண்டபடி அவ பேசிட்டு போறா. வார்த்தைகளா அது? விஷ அம்புகள். அவளுக்காக அம்மா அழறது நியாயமா? நியாயம்தான். அக்கா, தப்பாவே பேசினாலும் அவளும் ஒரு பொண்ணுடி. பெத்த தாய்க்கு எல்லாருமே சமந்தான். ரேவதி, விதவை கோலத்தை விட்டுட்டு நான் குங்குமம் வச்சுக்க காரணம் யாருக்கும் மனைவியா வாழற ஆசையில இல்ல. ஒரு தாய் தன் உருவத்தை மாத்திக்கிட்டு இருக்கா. ஆனா உள்ளம் அதேதானே ரேவதி. சாரிக்கா. ரேவதி உள்ளே போய்விட்டாள். அம்மாவிடம் தாரா வந்து உட்கார்ந்தாள். அம்மா, என்ன தாரா? என் செயல்கள், முடிவுகள் உன்னை ரொம்ப பலமா பாதிக்குதா? சொல்ல முடியாம தவிக்கிறியா? இல்லடி தாரா. உனக்கு எப்பவுமே பக்கபலமா உன் தங்க ரேவதி இருக்கா. நான் சாக போறவ. சாஸ்வதம் இல்ல. என் கண்ணீருக்கெல்லாம் இனிமே அர்த்தமும் இல்ல, அவசியமும் இல்ல. எழுந்து போனாள். தாரா அப்படியே நின்றாள். புது வீட்டுக்கு வந்து 4-5 நாட்களுக்குள் தாரா திலீப் ரேவதியுடன் விவாதித்து கடை ஏதாவது போடலாமா என யோசித்தாள். திலீப் அப்பா நல்ல ஒரு ஆலோசனை தந்தார். அவர்கள் வீடு சொந்த வீடு. வீட்டு மாடியில் ஷாமியானா போட்டு 30 பேர் டேபிள் சேரில் உட்காரும் அளவுக்கு இடம் இருந்தது. ஒரு சின்ன மெஸ் தொடங்கி விடலாம் என்றார். அன்னைக்கு நீ செஞ்ச டிஃபனை சாப்பிட்டப்பவே இதை நான் நினைச்சேம்மா. பட்ஜெட் போட்டார்கள். டேபிள் சேர் உட்பட மளிகை பாத்திரங்கள் என்று கணக்கு போட்டார்கள்.
20,000 ரூபாய் மூலதனம் இருந்தால் தொடங்கிவிடலாம் என்று தோன்றியது. திலீப் அப்பாவே அதை தந்தார். மாமா, நான் லோன் போட்டு கொடுக்குறேன். ரேவதி தயக்கத்துடன் சொல்ல, நான் செஞ்சா தப்பு இல்லம்மா. தாராவை எங்க பொண்ணு மாதிரி தான் நாங்க நினைச்சிருக்கிறோம். ஆனா கடனா தான் நான் வாங்கிப்பேன். ஏன்னா கடனை அடைக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்தாதான் உழைப்புல ஒரு வேகம் வரும். சரிம்மா. அப்பா கோவில், ஆன்மீக சங்கம் என்று சுற்றுவதால் சுலபமாக 20 டிக்கெட்டுகளை பிடித்து விட்டார். அம்மா 5, திலீப் 8, 33 பேர் கிடைத்து விட்டார்கள். மறுநாள் அமாவாசை. பாயாசம் வடையுடன் தாரா தன் குட்டி சிற்றுண்டி சாலையை ஆரம்பித்து விட்டாள். காலை டிஃபன், மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு சப்பாத்தியும் சாதமும். ரேவதி, திலீப் கல்யாணத்துக்குள் தாராவின் கடை ஓரளவு வெளியே தெரிய தொடங்கிவிட்டது. மெஸ் சின்னதா இருக்குப்பா, ஆனா சூப்பர் டேஸ்ட் எல்லாமே. கைய கடிச்சு தின்ற மாதிரி இருக்கு. சாம்பாரை ஊத்தி குடிக்கலாம், அவ்வளோ ருசி. விமர்சனங்கள் வர தொடங்கிவிட்டன. திலீப் அப்பா மூலம் வாடிக்கையாளர்கள் வர தொடங்கியதால் மெஸ்ஸுக்கு ஒரு கண்ணியமான பார்வை இருந்தது. ரிட்டையர் ஆன காலத்துல உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலை? என் மெஸ் இல்லப்பா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மருமகளோட அக்கா தான் மெஸ் நடத்துது. எங்க வீட்டுல இடம் கொடுத்துருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் சவுதியில இருக்கிறாரு. ஓ அப்படியா? தாரா காலை 4 மணிக்கு எழுந்தால் படுக்க இரவு 11 மணி ஆகிவிடும். வேலை பெண்டு நிமிர்ந்து விடும். திலீப் அம்மா அவளை கேட்டே விட்டாள். தாரா, ஒரு கர்ப்பிணி பொண்ணு இப்படி வேலை செஞ்சா தாங்குமா? கடவுள் இருக்காருமா. வரப்போற என் பிள்ளைக்காகத்தானே இத்தனை வலிய தாங்குறேன். அதனால குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. விடிந்தால் கல்யாணம். தன் தலைமையில் 4 உதவியாளர்களை போட்டுக்கொண்டு தாராதான் கல்யாண சமையல். வேணாங்கா, உடம்பு தாங்காது. தாங்கும் ரேவதி. எனக்கு இப்படி ஒரு தன்னம்பிக்கையை விதைச்சது உன் புருஷன். நான் தளர்ந்தப்போ தாங்கி பிடிச்சவ நீ. உங்க 2 பேருக்கும் செய்ய என்கிட்ட என்ன இருக்கு? அக்கா, என் கை சமையலை சாப்பிட்டு உங்களை வந்தவங்க மனசார வாழ்த்திட்டு போட்டோம். வீடியோல நான் விழுந்து என்ன வேணும்? இந்த பூவும் பொட்டும் ஒரு விதத்துல வேஷம்தான். நாதஸ்வர ஓசை எப்பவும் என் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. கல்யாணம் முடிந்து விட்டது. வந்தவர்கள் அத்தனை பேரும் சாப்பாட்டை புகழ்ந்து தள்ளிவிட்டு போனார்கள். சந்திரா இளங்கோ வரவே இல்லை. மாலையே கல்யாண மண்டபத்தை காலி செய்து விட்டார்கள். இரவு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். திலீப், ரேவதிக்கு அன்று சாந்தி முகூர்த்தம். ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சோர்ந்து போய் தாரா ஒரு பக்கம் சுருண்டு படுத்து விட்டாள். அம்மா வந்தாள். தாரா, நீ சாப்பிடலையே? பிடிக்கலம்மா. இப்ப கொஞ்சம் கண்ணை மூடினாத்தான் நாளைக்கு காலையில எந்திரிக்க முடியும். கஸ்டமர்கள் வந்துருவாங்களே. அம்மா அவளை பரிதாபமாக பார்த்தாள். ரேவதி, திலீப் தாராவை நமஸ்கரிக்க வந்தார்கள். என்னையா? ஆமா தாரா, தப்பில்ல. வாழ்த்த நல்ல மனசுதான் ஒரே தகுதி, வந்து நெல்லுங்க. இருவரும் காலில் விழ தாரா அழுது விட்டாள். ரேவதியை முத்தமிட்டாள். ரேவதி, திலீப் உனக்கு புரியும். ஆனாலும் அவர் மனசு பூ மாதிரி. கொஞ்சம் கூட கசங்காம வாழ்க்கையை தொடங்கு. சரிக்கா. இருவரும் உள்ளே போக கதவு தாளிடப்பட்டது. தாரா தன் கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். அடிவயிற்றை மெல்ல தடவி விட்டு கொண்டாள். நீ மகனோ மகளோ தெரியாது. ஆனா அம்மாவை ஒரு தைரியசாலியா நிறுத்தினவனுக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்ணீர் வழிய உட்கார்ந்திருந்தாள். சந்திரா படுக்கையில் விசுக்கென எழுந்து உட்கார்ந்தாள். தன்னை மறந்து அலறிவிட்டாள். என்ன சந்திரா? பதட்டத்துடன் கேட்டபடி இளங்கோ எழுந்தான். வயித்து வலிக்குதுங்க. இரு, அம்மா கூப்பிட்டு வரேன். எழுந்து போனான். அம்மா வந்தாள். ஏதோ கை வைத்தியம் சொன்னாள். முயற்சித்தார்கள். நொடிக்கு நொடி வயிற்று வலி அதிகமாகிக் கொண்டே வந்தது. சந்திரா அலறி துடிக்க ஆரம்பித்தாள். தம்பி, ஆஸ்பத்திரி கூட்டு போயிடு. குழந்தை தூளியில் விழித்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டது. சந்திரா தவித்தாள். நீ அவங்க கூட போயிட்டு வா, குழந்தைய நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இளங்கோ ஆட்டோ பிடித்து தெரிந்த நர்சிங் ஹோமுக்கு அழைத்து போனான். பரிசோதித்து விட்டு அட்மிட் செய்தார்கள். இப்போதைக்கு வலி நிவாரணியா ஒரு ஊசி போட்டு மருந்து தரோம். நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட். மறுநாள் காலை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்தார். ஸ்கேன் செய்யப்பட்டது. மாலை ரிப்போர்ட் வந்து விட்டது. இளங்கோவை அழைத்தார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை, சமீபத்துல தான் பிறந்திருக்கு. குட். அப்ப பிரச்சனை இல்ல. உங்க மனைவிக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை. அதனால உடனடியா அதை எடுக்கணும். சரி டாக்டர், அதனால எந்த நஷ்டமும் இல்ல. தாராளமா செஞ்சிடலாம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவளிடம் வந்து விவரம் சொன்னான். வீட்டுக்கு வந்தான். என்னடா இளங்கோ, அவ இல்லாம இது இருக்காது போல இருக்கே. திண்டாடுறேன் நான். விவரத்தை அம்மாவிடம் சொன்னான். என்ன செலவாகும்? அப்பா கேட்டார். 20 வந்துரும்பா. தண்ட செலவு. பணத்தை விடுங்க. இது முடிஞ்சா அவ வீட்டுக்கு வர 10 நாள் ஆகும். வந்தப்புறம் பெட் ரெஸ்ட், வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிறதுக்குள்ள நான் செத்தேன். அவங்க பிறந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுறட்டும். அது வேண்டாம்ப்பா. இளங்கோ குறுக்கிட்டான். இவதான் அங்க தாறுமாறா பேசிட்டு வந்துட்டாளே. அவ அக்கா கர்ப்பமா இருந்தா இவளுக்கு என்ன? நாம ஏதாவது சொன்னோமா? அவங்கவங்க சொந்த வாழ்க்கையில நமக்கு என்ன விவகாரம்? இளங்கோ பேசவில்லை. நமக்கு படணும்னு இருக்கு, தப்பிக்க முடியுமா? ஆஸ்பத்திரியில் அவளுடன் இளங்கோதான் தங்க வேண்டி வந்தது. ரேவதியின் கல்யாணத்துக்கு கூட போகவில்லை. அவர்கள் வீட்டு வாசலில் போய் இனி நின்றால் நன்றாக இருக்குமா? மனதுக்குள் கேள்வி வந்தது.
ஆனாலும் விவரத்தை தெரிவித்து விடலாம். ஏதோ ஒரு பாச உந்துதலில் புறப்பட்டு வந்து விட்டாள். இருவருக்கும் தெரிந்த ஒரு பொது ஆள் மூலம் அந்த வீட்டுக்கு விவரம் போகும்படி தெரிவித்தான். அம்மா காதில்தான் முதலில் அது வந்து விழுந்தது. ரேவதி ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். ரேவதி, சந்திராவுக்கு ஆபரேஷனா? தகவல் தெரிஞ்சப்புறம் போய் பார்க்க வேணாமா? தாராளமா போ, கூடவே இரு. என்ன எதுக்கு கேக்குற? என்னடி இப்படி கேக்குற? அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புற நேரம். தாரா அக்கா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன். எனக்கும் சந்திராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தாரா, அம்மா, அவ என்ன கேவலப்படுத்தினவ. அதனால அவ விஷயத்துல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அம்மா ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டாள். திலீப் உள்ளே வந்தான். என்ன பிரச்சனை? தாரா விபரத்தை சொன்னாள். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்ல, வழக்கமான யுட்ரஸ் ஆபரேஷன் தான். சரி ரேவதி, உங்க அம்மா உன்னை பெத்த மாதிரி தான் சந்திராவையும் பெற்றிருக்காங்க. தாய் மனசு தவிக்குது. என்ன தப்பு? அத்தை, நான் உங்களை கூட்டு போறேன், புறப்படுங்க. என்னங்க, உங்களை கேவலமா பேசினவ. அதனால எனக்கு என்ன பாதிப்பு? அம்மா கண்ணீரை துடைத்து கொண்டாள். இல்ல மாப்ள, உங்களை மதிக்காதவளை பார்க்க நீங்களே என்னை கூட்டிட்டு போக வேண்டாம். எனக்கு மகன்னு கேட்டப்போ ஒரு நெகிழ்ச்சி வந்தது. ஆனா உங்களை விட அவன் நிச்சயமா எனக்கு வசதி இல்ல. அத்தை, உங்க பெரிய மனசு நன்றி மாப்ள. அம்மா உள்ளே போய்விட்டாள். தாரா அதிசயப்பட்டாள். கோபத்தால் சுடுசொற்களால் திருப்ப முடியாத அம்மா மனதை அவள் போக்கில் போய் அன்பால் சுலபமாக திருப்பி விட்டானே இந்த திலீப். ரேவதி வழக்கம் போல வேலைக்கு போக தொடங்கிவிட்டாள். தாராவின் மெஸ் சக்கை போடு போட தொடங்கிவிட்டது. 30 பேராக இருந்த வாடிக்கையாளர்கள் அதில் 3 பங்காகிவிட்டார்கள். 3 பந்தி போட்டு சமாளிக்க வேண்டி இருந்தது. 3 மாதங்களில் நல்ல முன்னேற்றம். எல்லா செலவும் போக 10,000 ரூபாய் நின்ற போது தாரா பிரமித்து விட்டாள். கடனையும் அடைத்து வீட்டு வாடகை கொடுத்து சுலபமாக குடும்பத்தை நடத்த முடிந்தது. முதல் 2 மாதங்களுக்கு ரேவதியிடம் பாதி சம்பளத்தை மட்டுமே வாங்கிக் கொண்டாள். இதோ அதுவும் தேவையில்லை என்ற நிலை வந்துவிட்டது. அவளுக்கும் ஒரு பகுதி கடனை அடைக்க தொடங்கிவிட்டாள். என்னக்கா நீ, நான் வேறையா? இல்லடி, ஆனா இன்னொரு குடும்பத்துக்கு நீ வாழ்க்கப்பட்டிருக்க. அதனால எனக்குன்னு ஒரு தார்மீக கடமை இருக்கு இல்லையா? உன் கணவரும் குடும்பமும் மட்டும் இல்லைன்னா இப்படி எனக்கு ஒரு மரியாதை சமூகத்துல கிடைச்சிருக்குமா? திலீப் வந்தான். தன் சொந்த காலில் நிற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்காக அவனுக்கும் தாரா நன்றி தெரிவித்தாள். திலீப் ரேவதி போன பிறகு இரவு அம்மாவுடன் சாப்பிடத் தொடங்கினாள். தாரா, உனக்கு இது 6ஆம் மாசம். இருக்கட்டுமேம்மா, இப்படி உழைச்சா உடம்பு தாங்குமா? இப்பதான் 2 ஆளை போட்டாச்சே. எனக்கு பிரசவமாகி நான் எழுந்து வர வரைக்கும் மெஸ்ஸ நீ தான் நடத்தணும். நிச்சயமா நடத்துறம்மா. அம்மா, என்னைக்கும் மத்தவங்க காலடியில நிக்க வேண்டி வரும்னு வேதனைப்பட்டேன். கடவுள் என்னை அவமானப்படுத்த தள்ளல. நான் தப்பிச்சேன். நெகிழ்த்து போய் சொன்னாள் தாரா. அதே நேரம் அங்கே ரேவதி, உங்க அக்காவுக்கு இது 6வது மாசம். ஆமா, வளக்காப்பு நடத்த வேண்டாமா? அவ அதை விரும்புவாளான்னு தெரியலையே. விரும்ப என்ன இருக்கு? குழந்தைய வயித்துல சுமக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ஆசைலாம் இல்லாமலா இருக்கும். சரி, பேசி பாருங்க, எனக்கு சந்தோஷம்தான். மறுநாள் காலை அம்மாவிடம் இந்த பேச்சை எடுத்தான். நானே நினைச்சேன் திலீப், நீ கேடிமா. தாரா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன். அன்று ஞாயிறுதான். தாரா வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அம்மாவும் ரேவதியும். வாங்க சம்பந்தி, அம்மா வரவேற்றாள். வாடிக்கையாளர்களுக்கு காலை சிற்றுண்டி தொடங்கி இருந்தது. தாரா வந்தாள். வாங்கம்மா, உன் விஷயம் உங்க அம்மா கிட்ட பேச வந்தேன். நானும் இருக்கலாமா? தாராளமா. பிள்ளை சொன்னதை அம்மா ஒப்பித்தாள். தாரா அம்மா திடுக்கிட்டாள். சம்பந்திம்மா, செய்யலாமா? என்ன தடை? எப்ப நான் பொட்டு வச்சனோ அன்னைக்கே அவ சுமங்கலி. இப்ப தாய்மை அடைஞ்சிருக்கா, வளகாப்பு நடத்துறதுதான் வழக்கம் தானே. ரேவதி அருகில் நெருங்கினாள். நல்ல யோசனை தான். எங்க வீடுதான் அவளுக்கு பிறந்த வீடு, அங்க வச்சு நடத்திடலாம். தாரா, நீ என்ன சொல்ற? தாராவால் பேச முடியவில்லை. ஒரு விதவ பெண்ணாக வீட்டுக்குள் முடங்கி கிடந்தவளுக்கு இத்தனை பெருமையா? தாய்மை அடைந்த எல்லா பெண்களுக்கும் நடப்பதைப் போல எத்தனை கம்பீரமாக எனக்கும் நடத்தப் போகிறார்கள். அவர்கள் சொன்னதோடு நிற்காமல் பரபரப்பாக ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அக்கம் பக்கம் தெரிந்தவர்களை எல்லாம் ரேவதி நேரில் போய் குங்குமம் கொடுத்து அழைத்தாள். அந்த வார கடைசியில் 7ஆம் மாதம் பிறக்கப் போகிறது. 5ல நடத்தியிருக்கணும், தள்ளி போயிடுச்சு என்றாள் திலீப்பின் அம்மா. இன்னும் 2 நாட்களில் வளைகாப்பு. ரேவதி, சந்திராவுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிரு. எதுக்குக்கா? அவ வரமாட்டா, ஆனாலும் நம்ம கூட பிறந்தவ, சொல்லலன்னு வர வேண்டாம். சரிக்கா. சந்திராவுக்கு தகவல் போன போது அங்கே சூழ்நிலை மோசமாக இருந்தது. வீட்டில் வேலை செய்ய முடியாமல் போய் மாமியார் பெண் வீட்டுக்கு மூட்டையை கட்டி கொண்டிருந்தாள். கூடவே அப்பாவும். என்னங்க, இவங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதை இளங்கோ அம்மாவிடம் சொல்ல அம்மா சீறி விட்டாள். நல்ல கதையா இருக்குடா. யுட்ரஸ் ஆபரேஷன் முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. இனிமே என்ன பெட் ரெஸ்ட், எழுந்து சேட்டம். அதுக்கு இல்லம்மா. எதுக்கா இருந்தா என்ன? வயசானவங்களை கசக்கி பிழியவும் ஒரு அளவு இருக்கு. எங்களால இனிமே முடியாது, நாங்க போறோம். புறப்பட்டு போயே விட்டார்கள். குழந்தைக்கு வேறு ஜுரம் இருந்தது. 2 தடவை வாந்தி எடுத்து விட்டது. என்னங்க, இவனை உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். புறப்பட்ட சமயம் வளைகாப்பு தகவல் வந்தது.
தேவைதான். இவளுக்கு வளக்காப்பு ஒரு கேடு. எவன்கிட்டயோ படுத்து எழுந்து வந்த விதவைக்கு வளக்காப்பு நடத்த வெக்கமா இல்ல? நிறுத்து சந்திரா. ஏன் கோவப்படுறீங்க? அவங்க நம்ம வழிக்கே வரல. நீ ஏன் கண்டபடி பேசுற? உன்கிட்ட அவங்க ஏதாவது உதவிக்கு வந்து நின்னாங்களா? உனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. இப்ப கருத்து வேறுபட்டு பிரிஞ்சிருக்கோம். கண்ணியமா நடக்கிறது எல்லாருக்கும் நல்லது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போக வேண்டாம். இப்ப புறப்படு. டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். சந்திரா முகத்தை கோணிக்கொண்டு நடந்தாள். குழந்தையை பரிசோதித்த டாக்டர், லங்ஸ்ல நிறைய சளி கட்டியிருக்கு, நிமோனியாவோட சிம்டம்ஸ் இருக்கு, 2 நாள் பாருங்க, குணமாகலன்னு அட்மிட் பண்ணிடுங்க. வெளியே வந்தார்கள். நம்ம என்னமோ ஆட்டி வைக்குதுங்க, ஏதோ ஒரு சாபம் மாதிரி. சந்திரா சொன்னாள். இளங்கோ மௌனமாக இருந்தான். சூரியரை பாருங்க, சோதிடரை பாருங்க, உங்க ஜாதகத்தை கொடுங்க, ஏதாவது பூஜை பரிகாரம் நடக்க சொன்னா நடத்திடலாம். இதெல்லாம் நீ நம்புறியா? ஏன் என்ன தப்பு? இது பாரு சந்திரா, செய்யற பாவங்கள் எதுவும் பரிகாரத்தால தொலைஞ்சிட போறதில்ல. அனுபவிக்கணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும். நாம எந்த பாவமும் செய்யல, புறப்படுங்க. குழந்தை கைவிடாமல் அழுதது. பிறந்த வீட்டில் இருந்தபோது அம்மாவும் தாராவும் மாறி மாறி தாங்குவார்கள். ஒரு மகாராணி போல் இருந்ததை விட்டுவிட்டு இன்று இத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்கிறதே. சந்திரா கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. தாராவுக்கு வளைகாப்பு பிரமாதமாக நடந்தது. பிறந்த வீடு என்று சொன்னதோடு நிற்காமல் திலீப்பின் அப்பா அம்மா முன்னின்று செலவுகளையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு ஜாம் ஜாம் என நடத்திவிட்டார்கள். தாரா திக்குமுக்காடி போயிருந்தாள். உணர்ச்சி வசப்பட்டு அவளால் பேச முடியவில்லை. தனக்கா இத்தனை நடக்கிறது? மூலையில் ஒதுக்கப்பட்டுவிடும் இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு இத்தனை மரியாதை இந்த பூமியில் இதுவரை நடந்ததில்லை. பிரமித்து போனாள் தாரா. ஏறத்தாழ அழுதே விட்டாள். விதவை என்ற அந்த பட்டம் அழிந்து ஒரு சுமங்கலி பெண்ணுக்குள்ள சகல மரியாதையும் இங்கு கிடைத்து விட்டது. இது யாருக்கும் நேராதது. என் குழந்தை வயிற்றில் ஜனித்த நேரம் நல்ல நேரம். திலீப், ரேவதி இருவரும் தாராவின் சந்தோஷத்தில் முழுமையாக பங்கெடுத்துக் கொண்டார்கள். எல்லாம் முடிந்து அம்மா திருஷ்டி கழித்தாள். விழாவில் சில பேர் கேட்டார்கள், அவங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? 3 to 5 வருஷம் ஆகும். ஆட்டம். ஆம்பளை கடல் கடந்து போய் சம்பாதிச்சா கை நிறைய பணத்தோட வரலாம், சந்தோஷமாவும் இருக்கலாம். பணம் இல்லைன்னா இந்த காலத்துல என்ன இருக்கு? நாள் முதலே மெஸ்ஸில் உழைக்க தொடங்கிவிட்டாள். ருசியான உணவு, நல்ல உபசரிப்பு, சிரித்த முகம். தாரா அந்த பிரதேசத்தில் பாப்புலர் ஆகிவிட்டாள். அந்த அம்மா முகத்தல முழிச்சாலே ராசி. அம்மா கை சாப்பாட்ட அன்போட சாப்பிடுற எஃபெக்ட் கிடைக்குதுப்பா. வாடிக்கையாளராக மாற இன்னும் ஒரு 100 பேர் காத்திருந்தார்கள். திலீப் அப்பா இடம் போதாமையால் என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கினார். தனி இடம் பார்த்து விடலாமா என்று கூட சிந்திக்க தொடங்கினார். தாரா இந்த மாடி ராசி என்றால் மேலும் 30 பேருக்கு இடம் கிடைத்தது. தாராவின் பிரசவ நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. தவணை முறையில் மிக்சி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் என வாங்கினாள். பர்னிச்சர் போட்டு வீட்டை அழகுபடுத்தினாள். அம்மா பூரித்து போனாள். தனியாக இயங்கும் அளவுக்கு தாரா தயாராகி விட்டது ஒரு பூரிப்பை தந்தது. இனி நான் எப்ப வேணாலும் சாகலாண்டி தாரா. உன்னை நான் விட்டுருவனா? உன் பேர குழந்தையை நீ வளர்த்து விட வேண்டாமா? தாரா குரலில் பெருமை நிரம்பி வழிந்தது. தாராவுக்கு பிரசவ வலி எடுத்து திலீப், ரேவதி அம்மா அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த சமயம் சந்திராவின் குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது. டாக்டர் எமர்ஜென்சியில் போட்டுவிட்டார். செயற்கை சுவாசத்துக்கு ஏற்பாடுகள் நடந்தன. சந்திரா வெளியே அழுது கொண்டிருந்தாள். இளங்கோ பெயரைந்த தினசில் இருந்தான். தாரா லேபர் வார்டுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டாள். 2 இடங்களிலும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 7-8 மணி நேரங்கள். குழந்தை அழும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் டாக்டர் வெளியே வந்தார். அம்மா, உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கான். குழந்தை செக்கச் செவேல் என வெளியே வந்தது. சுகப்பிரசவம் தான். தாரா கொஞ்ச நேரத்தில் கட்டிலில் கொண்டு வந்து போடப்பட்டாள். திலீப், ரேவதி முகத்தில் கொள்ளை மகிழ்ச்சி. ஒரு விதவை பெண் சமூகத்தில் தனித்து நிற்காமல் தாயானதும் அவளுக்கு தனி மரியாதை வந்துவிட்டது. அதே நேரம் அங்கே டாக்டர் வெளியே வந்தார். சாரி இளங்கோ, குழந்தையை காப்பாற்ற முடியல. சந்திரா மயங்கி சரிய இளங்கோ அவளை மாரில் சாய்த்து கொண்டு அழத் தொடங்கினான். குழந்தையின் உடல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ஆரத்தி கரைக்கப்பட்டது. அங்கே பாலூற்றப்பட்டது. இங்கே தொட்டில், அங்கே வேறு விதம். ஒரு ஜனனம், ஒரு மரணம் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் நிகழ்ந்துவிட்டது. சந்திராவின் குழந்தை இறந்து விட்டது என்று தெரிந்ததும் அம்மா, ரேவதி, திலீப் எல்லோரும் அங்கே போனார்கள். அவர்கள் அங்கே போன சமயத்தில் அவசர வேலை என்று சொல்லிக்கொண்டு இளங்கோ இங்கே வந்து விட்டான். கதவை திறந்தாள் தாரா. இளங்கோ உள்ளே நுழைந்தான். எல்லாரும் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதான் நான் இங்க வந்தேன். எதுக்கு? என் குழந்தைய நான் பார்க்கணும். யார் உங்க குழந்தை? ப்ளீஸ் தாரா, தப்புதான். உன் குழந்தைக்கு அப்பா நான் தான் சொல்லிக்க முடியாம நான் கோழையா இருந்தது தப்புதான். யாரும் இல்லாத ஒரு சமயத்துல விதவையான உன்னை நான் உணர்ச்சி வசப்பட்டு வச்சு ஒரு குழந்தையை தந்தது தப்புதான். அந்த பாவத்துக்கு தான் நியாயமான முறையில பெத்த குழந்தைய கடவுள் பறிச்சுட்டான். தாரா பேசவில்லை. இனிமே நான் துணிஞ்சிட்டேன்.
சந்திராட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பாவ மன்னிப்பும் கேட்டுட்டு உன்னை குழந்தைய என்னோட அழைச்சிட்டு போயிடுறேன். என்ன தாரா சொல்ற? அவளுக்கு கர்ப்பப்பையும் இல்ல, குழந்தையும் போயிடுச்சு. இனிமே உன் குழந்தை, சாரி நம்ம குழந்தைக்கு சந்திரா இன்னொரு அம்மா. மன்னிக்கணும். என் புருஷன் அயல்நாட்டுல இருக்காரு. திரும்பி வர ஒரு சில வருஷங்கள் ஆகும். தாரா, உன் கோவம் நியாயம்தான். உனக்கு நான் செஞ்ச கொடுமைக்கு கடவுள் என்னை சரியா தண்டிச்சிட்டாரு. சந்திரா திமிருக்கு அவளுக்கும் கிடைச்சாச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு வாமா ப்ளீஸ். தாரா சிரித்தாள். எல்லாத்தையும் நான் மறந்தாச்சு, விதவைங்கிறத முக்கியமா மறந்தாச்சு. என் குழந்தைக்கு அப்பாங்கிற உறவு வேணும்னு மறந்தாச்சு. இனிமே என்ன செய்வோம்னு நான் தவிச்சு நின்னது இப்ப மறந்தே போச்சு. நான் அன்னைக்கே போராடி உங்களை சந்திக்கு இழுத்திருக்க முடியும். ஏன் நான் செய்யல? பாதிக்கப்படுறது என் தங்க. கூட பிறந்தவ வாழ்க்கையில நானே குழிய வெட்ட விரும்பல. ரேவதி வீட்டுக்காரர் மூலம் ஒரு அற்புதமான எதிர்காலத்துக்கு என்னை நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். இனிமே நான் வாழ போறது என் குழந்தைக்காக, குழந்தைக்காக மட்டும்தான். அவள் குரலில் உறுதி தொனித்தது. அமங்கலமா இருந்த நீ மங்களமா ஆனது என்னால தானே? நிச்சயமா இல்ல. என் குழந்தையால. அந்த பெருமை என் குழந்தைக்கு மட்டுமே சொந்தம். தாரா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய நான் சாரி சார். அதை யார் பார்த்தாலும் நீங்க பார்க்க கூடாதுன்னு குழந்தைக்கு முதல் எழுத்து ஈ இல்ல டி. டீனா தாரா. இனிஷியலை கூட விட்டு கொடுக்க இனிமே நான் தயாரா இல்ல. இளங்கோ அவளையே பார்த்தான். தன்னம்பிக்கை நிறைந்த தாரா ஒரு சூரியனைப் போல அவன் கண்களுக்கு ஒளிப்பிழம்பாக இருந்தாள். அவளை பார்க்கவே கண்கள் மனது இரண்டும் கூசியது. இளங்கோ தளர்ந்த நடையுடன் வாசலில் இறங்க குழந்தை அழும் சத்தம் கேட்டது. ஆர்வத்துடன் இளங்கோ திரும்பினான். தாரா அவன் முகத்தில் அறைந்தாற் போல் கதவை அடித்துச் சாத்தினாள். இளங்கோ வாசலில் இறங்கி நடக்கத் தொடங்கினான்.